கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை நாம் வாசிப்போம். Book of Judges chapter 11 verses 29, 30 and 31. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எப்தா என்கிற மனிதன் யுத்தகளத்துக்கு புறப்படும் பொழுது தேவனிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அவன் புறப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். Jephthah, the man of God, made a vow unto the Lord before he went to war. யுத்தகளத்துக்கு செல்லும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்தது. Before he went to war, was in a apathetic state. ஏனென்றால் அவன் துரத்தப்பட்டவன், மறுபடி சேர்த்துக் கொள்ளப்பட்டவன். Because he was the one who was once chased and he was gathered. கொஞ்ச நாள் அவன் வீணர்களோடு சுற்றி கொண்டிருந்தான். For some days he was roaming about. வீணர்களோடு சுற்றி கொண்டிருந்தான். He was roaming about with vain people. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் அவனுக்கு கிடைத்திருந்தார்கள். He had such friends alone. அவனுடைய தகப்பன் வீட்டார் அவனை துரத்தி விட்டு விட்டார்கள். His father's household chased him off. அவனுடைய வருங்காலம், அவனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போய்விட்டது. His future and his life was a question. ஆனால் கர்த்தர் அவனை குறித்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார். But the Lord began to fulfill his plan in him. யாரெல்லாம் துரத்தினார்களோ மறுபடி அவர்களே அவனை வந்து சேர்த்துக் கொண்டார்கள். Whoever did chase him, they themselves gathered him together. தேவனுடைய வேலை தொடங்கும் பொழுது கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையுமே சாதகமாக மாற்ற ஆரம்பிப்பார். When the work of the Lord begins in you, he will bring everything in your favor. தேவனுடைய கிரியை தொடங்கும் வரைதான் உனக்கு பாதகமான சூழ்நிலைகள் அமைந்து கொண்டே இருக்கும். Only until the work of the Lord begins in you, all things will be contrary. தேவனுடைய வேலை தொடங்கிவிட்டால் இனிமேல் உனக்கு எல்லாமே சாதகமாக அமைய ஆரம்பிக்கிறது. When the work of the Lord begins in you, everything will be in your favor. இப்பொழுது அவன் யுத்தகளத்துக்கு போக வேண்டும். Now he has to go to battle. அவனுக்கு உள்ளத்திலே பல கேள்விகள். And he had many questions in his heart. எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். Somehow I should be நம்மால் ஜெயிக்க முடியுமா? Can I be victorious? நாம் ஜெயத்தோடு திரும்பி வருவோமா? Will I return back with நம்மிலே victory? அநேகர் ஜெயத்தை எதிர்பார்க்கிறார்கள். Like this, many of them are expecting எப்படியாயினும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். I should also attain a victory in my life. ஒன்று அவனுக்கு புரிந்தது, மாம்ச பலத்தால் ஜெயிக்க முடியாது என்று. He understood that he cannot overcome with his fleshly கர்த்தருடைய ஆவி இருந்தால் நாம் ஜெயிக்கலாம் என்கிற சிந்தை அவனுக்கு தென்பட்டது. He only knew that he could become victorious by the Spirit of the Lord. இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆவி இரக்கமாய் அவன் மேல் வந்து அமர ஆரம்பித்தார். At this time, mercifully, the Spirit of the Lord came and descended upon him. அபிஷேகத்துக்கு ஊடாக அவனுக்குள்ளே ஒரு சிந்தை வந்தது. Through anointing, he had a thought. அது என்ன? What is that? நீ ஒரு பொருத்தனை பண்ணு. You make a vow. நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணு. You make a consecration. நீ ஒரு உடன்படிக்கை பண்ணு. You make a covenant. நீ ஒரு நேர்த்திக்கடன் பண்ணு. You make a vow. இப்படி அவனுக்குள்ளே ஒரு ஏவுதல் நடந்து கொண்டே இருந்தது. Like this, he had an urging within himself. கடைசியாக அவன் கர்த்தருடைய யுத்தத்துக்கு கிளம்பும்போது ஒரு பொருத்தனையை பண்ண ஆரம்பித்தான். Finally, he made a vow when he started to the battle of the Lord. அவனுக்குள்ளே ஒரு பொருத்தனை எழும்பினது. And they became a vow into himself. அந்த பொருத்தனை என்ன தெரியுமா? What was that vow? நான் ஜெயத்தோடு திரும்பி வந்தால், if I would return in victory, கர்த்தர் அந்த சத்துருவை என் கையிலே ஒப்பு கொடுத்தால், if the Lord gives over the enemy in my hands, நான் அப்படி திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எது புறப்பட்டு வருகிறதோ அதை நான் கர்த்தருக்கே கொடுத்து விடுவேன். whatsoever will come at my door when I come back, then I will give it to the Lord. இன்றைய மெசேஜ், உன்னுடைய பொருத்தனை எப்படிப்பட்டது? Today's message is, how is your vow? நீ பண்ணின பொருத்தனையின் பிரதிபலன் என்ன? What is the reward for the vow you have made? நீ உன் வாழ்க்கையில் பொருத்தனை பண்ணி இருக்கிறாயா? Have you made a vow in your life? அப்படி பொருத்தனை பண்ணினால் நீ அதை நிறைவேற்றி இருக்கிறாயா? If you had made so, have you fulfilled it? அதில் எந்த அளவு நீ உண்மையாய் இருக்கிறாய்? How far you have been faithful in it? பொருத்தனையை குறித்து இந்த கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேச விரும்புகிறார். The Lord wants to speak to us about the vow. இவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். He made a vow. அந்த பொருத்தனை என்ன தெரியுமா? What was that vow? நான் திரும்பி வரும் பொழுது என் வீட்டிலிருந்து வாசற்படியிலிருந்து எது புறப்பட்டு வருகிறதோ
அதை நான் கர்த்தருக்கே செலுத்தி விடுவேன். When I return, whatsoever cometh forth the doors of my house, that I will offer to the Lord. தேவன் உடன்படிக்கையின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். The Lord is called as a covenanted Lord, இல்லாவிட்டால் பொருத்தனைகளின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். or the Lord who has made a covenant. நீங்கள் உங்களில் எத்தனை பேர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே பொருத்தனை பண்ணி இருக்கிறீர்கள்? How many of you have made the covenant in the presence of the Lord? உங்களில் அநேகர் பொருத்தனை பண்ணாதவர்களாக இருக்கிறீர்கள். Many of you are found without making a vow, இல்லாவிட்டால் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள். or you have made a covenant and have not fulfilled it. அதனால்தான் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. Therefore the word of the Lord is coming towards us this morning. என்னாகமம் 21ஆம் அதிகாரத்திலே இதே போல ஒரு யுத்தத்துக்கு கிளம்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பிரதிஜ்ஞை பண்ணினார்கள். Numbers 21st chapter we see that the children of Israel made a covenant with the Lord when they went to battle. கர்த்தாவே சத்துருவை எங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தால் நாங்கள் அவர்களை சர்வ சங்காரம் செய்வோம். Lord, if you will give the enemies into our hands, then we will make them wholly scattered. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? பொருத்தனையின் பேரிலே நமக்கு ஜெயம் கிடைக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். The Lord is making a chance for us that we might be victorious through a covenant. பிரதிஷ்டைகள் மிகவும் முக்கியமானது. Consecrations are most important. இந்த மெசேஜை நீங்கள் சரியான விதத்தில் கவனிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். I request you that you should hear this message properly. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பொருத்தனையின் அடிப்படையிலே அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை. The life of a Christian is a life which is depending upon the covenant. ஒரு மனிதன் ஜெயிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பின்னணியிலே ஒரு பொருத்தனை இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். If man is overcoming, then behind him there is a vow. இன்றைக்கும் கூட अनेक ஊழியர்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். Today also many of the workers are making consecrations. பொதுவான பிரதிஷ்டைகள் இருக்கிறது. There are common consecrations தனியான பொருத்தனைகள் இருக்கிறது. and personal consecrations. குடும்பத்தோடு பண்ணுகிற பொருத்தனைகள் இருக்கிறது. There are consecrations which you make with the family. தனிப்பட்ட விதத்திலே பண்ணுகிற பொருத்தனைகள் இருக்கிறது. And the consecrations which you make individually. ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவன் பொருத்தனைகளுக்கு உட்பட்டவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When one is called a Christian, we should understand that he is into covenants. ஒரு சிலர் பிறந்ததே பொருத்தனையின் அடிப்படையில் தான் பிறந்திருக்கிறார்கள். Some of them are born on the basis of covenant. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே அந்த தாய் சொல்லுகிறாள், என்னுடைய பொருத்தனைகளின் புத்திரனே என்றுதான் தன்னுடைய பிள்ளையை அழைக்கிறார். Proverbs 31st chapter, the woman says that my son who is born out of the covenant. ஏனென்றால் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் பொருத்தனைகளுக்கு பின்பு அவன் பிறந்தவனாக இருக்கக்கூடும். Because he would have been a son who is born by covenant without being born for many years. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களில் எத்தனை பேர் பொருத்தனை பண்ணியிருக்கிறீர்கள்? How many of you have made a covenant? ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு சில பொருத்தனைகள் பண்ணினவர்கள் உண்டு. Some of them had made a covenant in their spiritual life. ஊழியத்தின் நிமித்தம் அநேகர் பொருத்தனை பண்ணினவர்கள் உண்டு. And because of the ministry, some of them have made covenants. ஜெயத்திற்காக பொருத்தனை பண்ணினவர்கள் உண்டு. Some of them for the victory they have made covenants. வாழ்க்கையின் செழிப்புக்காக பொருத்தனை பண்ணினவர்கள் உண்டு. For the life to be in prosperity they have made covenants. தொழிலுக்காக பொருத்தனை பண்ணினவர்கள் உண்டு. For the business they have made covenants. காணிக்கை விஷயத்திலே பொருத்தனை பண்ணினவர்கள் உண்டு. In the aspect of offerings they have made covenants. நீங்கள் எப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணியிருக்கிறீர்கள்? What kind of vow have you made? உங்களுடைய பொருத்தனை எந்த தன்மை உள்ளது? What is the tendency of your vow? ஒரு சிலர் சாட்சி சொல்லும்போது சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லி கூட அவர்கள் பொருத்தனை பண்ணுவார்கள். Some of them even make a vow that they will testify. கர்த்தாவே என்னை நீர் குணமாக்கினால் நான் சாட்சி சொல்வேன். In the Lord, if you should heal me, I will testify. ஒரு சிலர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை குணமாக்கினால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். Some of them at deathbed they say that Lord, if you should heal me, I will serve you. சில காரியங்களை செய்தால் கர்த்தாவே நான் காணிக்கை செலுத்துவேன் என்று சொல்வார்கள். Some of them will say that I will pay offerings if you should do such a thing. ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு நெருங்க ஆரம்பித்தால் நெருங்க பிரதிஷ்டை கூடிக்கொண்டே இருக்கும். A man as he is drawing closer to God, the more he draws closer, his consecrations will increase. நல்ல கண்ணை திறந்தே கேளுங்க என் மெசேஜை. You should open wide your eyes and hear this message. மெய் மறந்து கேட்க வேண்டாம், தெளிவாக இருந்தே நீங்கள் கேளுங்க. Be clear in hearing this message. நீங்கள் தேவனோடு நெருங்க உங்களுடைய பொருத்தனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். As you draw closer to God, your consecrations will increase. நீ தேவனை விட்டு விலக உன்னுடைய பொருத்தனைகள் குறைந்து கொண்டே போகும். As you depart from God, your consecrations will decrease. இந்த ஒரே வார்த்தையில நீங்க உங்களுடைய லைஃபை நீங்க அனலைஸ் பண்ண முடியும். In this one word you can analyze your life. தேவனை நெருங்க ஒருத்தன் பிரதிஷ்டை பரிசுத்தத்துக்காக விசுவாசத்துக்காக தெய்வீகத்துக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பா அவன் விட்டுக்கிட்டே வருவான், தன்னை வெறுத்து கொண்டே வருவான். The more a person draws closer to God, then for his matter of faith or for his holiness, his consecration
consecrations will increase. நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Our people of God, the people of God should make vows and fulfill it. சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்றான், பொருத்தனை பண்ணி அதை தேவனுக்கு நீங்கள் நிறைவேற்றி பழகுங்கள். Psalmist says that you make a vow and fulfill it to the Lord. ஒரு சிலருக்கு Dressல பிரதிஷ்டை இருக்கிறது. Some of them have a consecration in their dressing. ஒயிட் Dress போடுவேன்னு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. They consecrate that they will wear white dress. நீங்க அப்படி ஏதாவது பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறீர்களா? Have you made a consecration like this? ஒரு சிலருக்கு முடியில பிரதிஷ்டை இருக்கிறது. Some of them have a consecration in their hair. ஒரு சிலர் சோப்புல கூட பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். Some of them have the consecration in their soap. ஒரு சிலர் மற்ற Dressகளிலே பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். Some of them make a consecration in other dressing. ஒரு சிலர் குடை பிடிக்காமல் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். Some of them make a consecration without catching ஒரு an சிலர் umbrella. செருப்பு போடாமல் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். Some of them make consecrations for not wearing shoes. நான் இதை எதுக்கு சொல்லுகிறேன்? What I tell you is, அவர்கள் தேவனோடு எந்த விதத்திலே இடைபடுகிறார்களோ, தேவன் அவர்களோடு எந்த விதத்திலே இடைபடுகிறாரோ அந்த விதத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஷ்டை நடந்து கொண்டே வருகிறது. in the way they are dealing with the Lord and the way that the Lord is dealing with them, in that such a manner consecrations or vows are taking place. தேவனோடு நெருங்க பிரதிஷ்டை கூடிக்கொண்டே போகும். As much as they draw closer to God, consecrations will increase. அதுக்காக நீங்க மிஞ்சின நீதிமானாய் போய்விடக் கூடாது. For that, மிஞ்சின நீதிமானாய் போய்விடக் கூடாது. you should not be over righteous. அப்படி ஒரு சிலர் செய்வாங்க. Some of them will be like that. ஒரு சிலர் உபவாசம்பாங்க. 7 நாளும் உபவாசம் மட்டும் திருப்பி என்ன ஆகுது? Some of them say it's fasting. If you fast for 7 days, what's the use? டெய்லி 3 நேரம் சாப்பிடலன்னா திருப்பி என்ன ஆகும்? If you are not eating for all the 3 times a day, what will be? உன்னுடைய பிரதிஷ்டை என்பது ஒரு சரியான அளவிலேயே போய்க்கொண்டே இருக்க வேண்டும். Truly the consecration should go in a right measure. நீ மிஞ்சின நீதிமானாக போய்விடக் கூடாது. You should not become over righteous. ஆனா அதே நேரத்துல At the same time, உன்னுடைய பொருத்தனையை தேவன் கவனித்துக் கொண்டே வருகிறார். the Lord is looking upon your vows. ஒரு சிலர்லாம் சில ஜெபங்களுக்காக பிரதிஷ்டை பண்ணுவார்கள். Some of them make their consecration for their prayers. இரவில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். I will pray waking in the night. பகல்ல இந்த நேரங்களில் ஜெபம் பண்ணுவேன். At the times that I get in the daytime, I'll pray. நான் சொல்றதெல்லாம் நீங்களும் நானும் பண்ணுகிற அந்த அனுபவத்தை தான் சொல்லுகிறேன். All what I say are the part of the life which we make consecrations. உங்களுடைய ஜெபங்களுக்காக நீங்கள் பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? Have you been making consecration in prayer life? உன்னுடைய உபவாச வாழ்க்கையிலே உள்ள பிரதிஷ்டையை நீ பாதுகாத்து இருக்கிறாயா? Have you preserved the consecration you have made in fasting? உன்னுடைய உணவு விஷயத்திலே உன்னுடைய பிரதிஷ்டை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? Has your consecration in the food matters been preserved? தானியேல் ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருந்தான். Daniel made a consecration. ராஜ போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். I will not defile myself with the king's meat. அது அவனுடைய பிரதிஷ்டை. That was his consecration. அந்த பிரதிஷ்டையில் உண்மையா இருந்த பொழுது கர்த்தர் அவனை தேசாதிபதியாக மாற்றினார். When he was faithful in that consecration, the Lord made him the ruler of the whole land. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உயர்த்தப்பட வேண்டுமானால், நீங்கள் பொருத்தனைகள் மூலமாக தேவனோடு கிட்டிச் சேருங்கள். If you should be blessed or be honored in your life, then you should draw nigh to God with your consecrations. உங்கள் எத்தனை பேர் பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? How many of you have fulfilled your vows? அந்த கேள்வியை கேட்டால் அநேகர் நாம் குற்றவாளிகளாக காணப்படுவோம். If this question is asked, many of them will be accused. பைபிள் படிக்கிற விஷயத்துல கூட நம்மில் அநேகர் பொருத்தனையை விட்டு விடுகிறார்கள். Even in the matter of reading the Bible, many of them make consecrations. அதிகாலை ஜெப விஷயங்களிலே நம்முடைய பொருத்தனைகள் உடைக்கப்பட்டு விடுகிறது. In the early morning prayers, we make our consecrations. இந்த கூட்டங்களுக்கு வருகிறது, இந்த ஏரியா பிரேயர்கள் இல்லாவிட்டால் இந்த தேவ சமூகத்துக்கு வருகிறது, இவைகளில் கூட நம்முடைய பிரதிஷ்டைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியாத அளவிலே தடுமாறுகிறோம். Even in coming to the meetings and area prayers and in attending all other prayers, we fail in consecrations. நான் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நம்ம எத்தனை பேர் பதில் சொல்லுவோம்? If we should ask a question, how many of us will be able to answer? சரி, நான் கேட்கிறேன். I will ask. இதுவரைக்கும் நான் பண்ணின பொருத்தனை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறேன் சொல்லுகிற ஒரு ஆள் கைகளை உயர்த்தும். Is there anyone who can raise his hand saying that I have preserved my consecration thus far? ஏதோ ஒரு பொருத்தனை நிறைவேற்றல, எல்லா பொருத்தனையும் நான் அப்படியே கீப் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க. Is there anyone who can say that I have preserved all the consecrations I have done thus far? ஜெபமோ, உபவாசமோ, ஊழியமோ, பிரதிஷ்டைகளோ, பரிசுத்தத்தின் காரியங்களோ, விசுவாசத்தின் பகுதியிலோ இவைகளெல்லாம் நாம் கேட்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். We are not able to answer the questions if we have been preserved a consecration in our prayer life or in our holiness or in our consecrations and so on. காரணம் என்ன தெரியுமா? The reason is, நமக்கு காரியம் ஆகணும்னா பொருத்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். we make a consecration just for our matter to be fulfilled. வியாதியா இருந்தா ஊழியத்துக்கு போறது கூட ஒத்துக்கொள்வோம். If we are sick, we will accept even to go to ministry. ஒரு இடத்துல வாலிபர் கூட்டம் நடந்தது. One time a youth meeting was held. மாயவரத்துல வாலிபர் கூட்டம் நடந்தது என்று நினைக்கிறேன். In Mayavaram there was a youth meeting held. எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு full swingல இருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் கேட்டிருக்காரு, ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாம் முன்னால வாங்கன்னு சொல்லி. When all of them were in full spirit, the worker asked, all those of coming to ministry come forward. அது உலகை மறந்த நிலையில இருந்த பொழுது எல்லா வாலிப பையங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்டேஜுக்கு ஓடிட்டாங்க.
And all the youths, boys and girls ran to the stage when this question was asked. ஆனா அதுல எத்தனையோ பேருக்கு கல்யாணத்துக்கு நான் இருந்திருக்கிறேன். And many of their weddings I was there. காரணம் என்ன தெரியுமா? The reason is அவங்க அந்த எழுப்புதல்ல எமோஷன்ல பண்ண பொருத்தனைகள். they have made that consecrations in the emotions. அநேகர் தங்களுடைய பொருத்தனைகளிலே உண்மையுள்ளவர்களாக இல்லை. Many of them have not been faithful in that consecration. ஏன் அநேக பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே பொருத்தனைகளை அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். Even today many of the parents have broken their consecrations in the matter of their children. நீங்கள் பொருத்தனைகளிலே உண்மையா இருந்தால் கர்த்தர் வாக்குத்தத்தங்களிலே உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார். If you are faithful in vows, the Lord will be faithful in his promises. உன்னுடைய வார்த்தையில் நீ உண்மையா இருந்தால் தேவன் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருப்பார். If you are faithful in your life, then the Lord will be faithful in his word. உன்னுடைய வார்த்தை மாறும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையும் மாறுகிறது. When you are failing in your word, the Lord is failing of his promises. நல்ல விதத்துல நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் கேளுங்கள். You should hear this truth in the right manner. நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியங்களிலே अनेक குழப்பங்களுக்கு காரணம் நம்முடைய பிரதிஷ்டைகளை நாம் உடைத்து விட்டபடியால். In our families, in our lives, in our church, in our ministry, we have broken the consecration, therefore we are failing in it. ஒரு பையனுக்கு பரீட்சை மிகவும் கடினமாக இருந்தது. For a man, for a boy, it was difficult for in his examination. அது கணக்கு பரீட்சையாக இருந்தது. That was his maths examination. அவனுக்கு மேத்ஸே வரவே வராது. And he will never attain in maths. அதனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கடைசில ஒரு பொருத்தனை பண்ணினான். And it was very hard for him, therefore he made a consecration. ஏனென்றால் அவனுக்கு பாஸ் ஆக மாட்டோங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. Because he knew well that he will not pass. அதனால கர்த்தர்ட்ட ஒரு பொருத்தனை பண்ணினான். Therefore he made a consecration to the Lord. ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஈஸியா அந்த சம்முகள்லாம் வர வேண்டும். Lord, very easily this sum should come for me. எல்லா மேத்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும், நான் அழகா போடணும், நல்ல மார்க் எடுக்கணும். அப்படி எடுத்தால் நான் இவ்வளவு காணிக்கை செலுத்துறேன்னு சொன்னான். If I should get through in a right manner and the paper will be easy for me, then I will offer such an offering. அது போலவே அவனுக்கு அங்க அமைந்து விட்டது. It came to pass like that. அவன் நினைச்சா நம்ம பேப்பரை மடிச்சு கொடுத்துட்டு சும்மா தான் வரணும், ஏன்னா ஒண்ணுமே நமக்கு தலகால் புரியாதுன்னு. ஆனா இவன் போன பொழுது எல்லாமே சுலபமாக இருந்தது. குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பாகவே எல்லா மேக்ஸும் போட்டு முடிச்சிட்டான், எல்லா கணக்கும் முடிச்சிட்டான். He thought he should fold his paper and return back, but when he went there, he found that he could answer all the questions and he finished even before time and came. எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் ஆண்டவரை இறுக பிடித்துக் கொண்டே போனான். Until he went to the exam hall, he held firm to the Lord. எக்ஸாம் ஹால் போகும்போது வரைக்கும் கர்த்தருடைய பயம் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. There was a fear of the Lord until he went to the exam hall. பரீட்சை எழுத ஆரம்பித்த உடனே அவனுக்கு தைரியம் வந்து விட்டது. And after he started to write his examination, he had the boldness. பரீட்சை முடிந்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். And after his examination, he was filled with joy. இப்பொழுது பிசாசு உள்ளே வந்தான். Now Satan came inside. இவ்வளவு காணிக்கை கொடுக்கணுமா? Should you give such an offering? நீ எதிர்பார்த்ததை விட சுலபமா மாறிடுச்சே. It became easier than you expected. நீ அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணி விட்டாய். You made a vow in a hurriness. அப்படினால நீ இவ்வளவு செலுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு அவனுக்குள்ள ஒரு தோற்றம் உண்டான். It came into his thoughts that such an amount did not be paid to the Lord. உடனே மீதி இருந்த பேப்பர்ல அவன் எவ்வளவு காணிக்கை கொடுக்கலாம், எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சான். Immediately in the rest of the paper, he calculated as to how much he should give to the Lord and how much he should lessen. இப்ப கணக்கு போட்டுக்கிட்டே வந்தான். Now he is calculating. இன்னும் டைம் இருக்கு. There's still more time. இன்னும் பேப்பர் வாங்கல. And if the paper is not received. திரும்ப அந்த காணிக்கையிலையும் இன்னும் கொஞ்சம் குறைச்சான். And he even lessened even in that offering. இன்னும் டைம் இருந்தது. And still there was time. திரும்பவும் அவன் புத்தி பேதலிச்சு திருப்பி அந்த அக்கவுண்ட குறைச்சிட்டே வந்தான். Still he was reducing the account. இப்படி குறைச்சு அவனுக்கு ஒரு திருப்தி வந்துருச்சு. சரி இவ்வளவு போதும். Finally he came to the satisfaction that this amount is sufficient. பரீட்சை முடிந்தது. The exam is over. பேப்பர்லாம் கொடுத்து வீட்டுக்கு வந்தான். He gave the paper and returned back home. இப்பொழுது மறுபடி சிந்தையில நீ உன் பொருத்தனை நிறைவேற்றுங்கிற ஒரு தூண்டுதல் உண்டானது. Now again in his thoughts he had an urging, you fulfill your promise. இப்பொழுது அவனுக்கு ஒரு சிந்தை, சரி நம்ம கடைசியா போட்ட கணக்குப்படி எவ்வளவு குறைச்சோ அதையாவது நம்ம போய் செலுத்திடுவோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு வாஞ்சை உண்டானது. Finally he had the desire in him to pay the vow which he had lastly made in the paper. அப்படினால இந்த மீதி உள்ள பேப்பர்ல என்ன அமௌண்ட் போட்டுருக்கோம், எவ்வளவு குறைச்சிருக்கோம்னு கணக்கு எடுத்து பார்த்தான். Then he took the amount and he saw as to how much he has reduced and was the last amount. எடுத்து பார்த்த பொழுது உண்மையான பரீட்சை பேப்பர் இவன் கையில இருந்துச்சு. இவன் காணிக்கைக்கு கணக்கு போட்ட பேப்பர் அங்க கொடுத்துட்டு வந்துட்டான். When he took the paper and saw the truly exam paper was in his hand and that the calculations which he had made came in and went to the examiner. ரொம்ப சிம்பிளா போட்டான கணக்கு இந்த காணிக்கையை குறைச்சு எழுதிட்டு வந்தான் பாத்தீங்களா, இந்த பேப்பரை அங்க கொடுத்துட்டான். He gave the paper which he had reduced the amount of offering into the examiner's hand.
ரொம்ப சுலபமா கர்த்தர் ஈஸியா கொடுத்தாரே கணக்கு. இந்த ஒரிஜினல் பேப்பரை அழகா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். The easiest paper which he had attended, he brought it back நீ home. புனிதனாய் இருந்தால் அவர் உனக்கு புனிதனாய் இருப்பார். நீ மாறுபடுகிறவனாய் வெளிப்பட்டால் அவர் உனக்கு மாறுபடுகிறவனாகவே வருவார். If you will be a devout person, he will be devout unto you. If you are froward, then he will be froward to you. நீ உத்தமனாய் இருந்தால் அவர் உனக்கு உத்தமனாய் இருப்பார். If you are upright, then he will be upright to you. நீ அவருக்கு ஒரு கணக்கு போட்டினா அவர் உனக்கு அருமையான கணக்கு போடுவார். If you will calculate the account for him, then he will calculate for நீ you. தப்பு கணக்கு போட்டினா அவர் உனக்கு அருமையான தப்பு கணக்கு போடுவாரு. அதுக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு வருஷம் நீ வீணா சுத்தணும். If you will make a false account, then he will make a false account and you will have to go 1 year vain. நீ காணிக்கைக்கு கணக்கு பார்க்கறாயா? You accounting for your offering? நீ பொருத்தனைக்கு கணக்கு பார்க்கறாயா? Are you accounting for your vows? மரண படுக்கையில நீ பண்ணின பொருத்தனையை நினைத்து பார்க்கறாயா? In your deathbed you had made a vow, are you thinking of that? நெருக்கமான சூழ்நிலையில நீ பண்ணின பொருத்தனை உனக்கு நினைவில் வருகிறதா? In the time of distress, the covenant which you have made, is it coming to your நீயே mind? யோசித்து பார். நீ பண்ணின பொருத்தனை எல்லாம் உன்மேல் இருக்கிறது. You just think and see, all the covenant you have made is upon நீ you. பண்ணின பொருத்தனை இன்னொருத்தண்ட போகாது. உன் தலைமையில தான் இருந்துகிட்டே இருக்கும். The vows you have made is not going to another person, it's on your head. 56ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல கர்த்தாவே நான் பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது. உன் தலைமையில தான் அது இருக்கு. நீ நிறைவேற்றுற வரைக்கும் உன் மேல தான் அது இருக்கும். In Psalm 56:12, he says that all the vows which I have made is upon my head. 56ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் கர்த்தாவே நான் பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது. In 56, the Psalm's 12th verse, he says, thy vows are upon me, O நீ God. வாயை திறந்து ஒரு பொருத்தனை பண்ணிட்டீனா அது அப்படியே கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. If you will open your mouth and pay a vow, the Lord will hear it. ஏனென்றால் அவர் ஜெபங்களை கேட்கிற தேவன். Because he is the God who hears the prayers. அந்த ஆயக்காரன் ஜெபித்ததையும் கேட்டார், பரிசேயன் ஜெபித்ததையும் கர்த்தர் கேட்டார். When the publican is praying, he heard him, and also the Pharisees pray, the Lord heard. பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று சொன்ன பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அவனை நீதிமானாக்கப்பட்டவனாக திருப்பி அனுப்பின தேவன். The Lord who heard the prayer, when he said, Lord have mercy on me, a sinner, and returned him righteous. உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அது கர்த்தருடைய செவிகள்ல தெளிவா கேட்கும். When you utter a word from your mouth, it will be heard clearly in the ears of the Lord. 61ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் அந்த பொருத்தனைகளை கேட்டிருக்கிறார். In Psalm 61 verse 5 we see that God has heard the vows. அவருக்கு அந்த சத்தம் தெளிவாய் கேட்கும். And he can hear clearly that voice. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை மாற்ற கூடாது. Dear beloved, if you make a covenant, you should அது not பிள்ளை change. விஷயமானாலும் புருஷன் விஷயமானாலும் பண விஷயமானாலும் தொழில் விஷயமானாலும் ஊழிய விஷயமானாலும் விசுவாச ஜீவிய காரியமானாலும் எந்த விதத்திலும் நீங்கள் அதிலே சொல் தவறவே கூடாது. If you had uttered a word and regarding the matter of your children or your husband or your family or your ministry or regarding your faith life, you should never fail. நீங்கள் சொல் தவறுகிறது பாவம். If you should fail your word, then it's a sin. இதை குறித்து வேதத்திலே தெளிவாக சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Regarding this, the truths in the word of God have அதே been நேரத்தில் said. பொருத்தனை பண்ணிட்டு அது நீங்க லேட்டாவும் நிறைவேற்ற கூடாது. At the same time, making a vow, you should not delay in performing it. சொன்னா அதை செய்யணும், இல்லாட்ட நீ சொல்லாத. If you should say, you should do, or else don't do, say பைபிள் it. அப்படிதான் சொல்லுது. நீ பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்று. அதை நிறைவேற்றாவிட்டால் அது உனக்கு பாவமாகும். அதைவிட நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உனக்கு பாவமே இல்லை. If you make a vow and do not pay it, then it will become a sin. Otherwise, don't make a covenant at all. உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது Deuteronomy chapter 23, தேவன் தெளிவாக அங்கே பேசுகிறார். God clearly speaks in this passage. 23ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கலாம். Deuteronomy 23, 21 to 23. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்த தீர்ப்பாயாக. இங்க தெளிவான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Here the words have been spoken நீ clearly. பொருத்தனை பண்ணினால் செலுத்த தாமதம் செய்யாதே. If you should make a vow, don't be delay in ஒரு doing it. சிலருக்கு கர்த்தர் அவங்க விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்திருப்பார். ஆனா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சரி நான் அடுத்த ட்ரிப் பார்த்து செஞ்சிரேன்னு சொல்லுவாங்க. Some of them, the Lord would have hearkened to their prayer, then but they will delay and say next time I will ஒரு do சிலர் it. இந்த வியாதியில சுகமானவங்க சாட்சி சொல்லுவாங்க. எனக்கு போன ட்ரிப் இந்த வியாதி வந்தது, நான் சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன், ஆனா சாட்சி சொல்லல, திரும்ப வந்துருச்சு, இன்னைக்கு வந்து சாட்சி சொல்றேம்மா. Some of them will say in the testimony that I have made a vow that I will say testimony, but I delayed in doing it, therefore I am sick again, I am testifying now. எந்த ஒரு பொருத்தனையானாலும் நீ அதை செலுத்த தாமதம் செய்யக்கூடாது. Whatever vow it might be, you should not delay in paying it. கர்த்தர் உனக்கு அதை நிறைவேற்றுகிற விஷயத்திலே தாமதம் செய்யவில்லை. The Lord did not delay in fulfilling that to you. நீ பண்ணின பொருத்தனைக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றி காண்பித்திருக்கிறார். அப்படிங்கும்போது நீ அதற்கு
அவருக்கு செலுத்துற காரியத்துல நீ தாமதம் செய்யக்கூடாது. Instead of the vow you have made, the Lord had done the thing for you. You should not delay in performing the உன் vow. தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். The Lord God will surely require it of thee, and it will be sin on thee. நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாக சொல்லுகிறேன், இந்த பிரசங்கம் முடிந்த பின்பு இன்னையோடு உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பண்ண பொருத்தனையை கிளியர் பண்ணிக்கொள். I tell you, as the word of God, after this message, you made the great clear all the vows you have made thus far. இது உனக்கு ஒரு லாஸ்ட் டைம். This will be the last time for you. ஒருவேளை இதுவரைக்கும் நீ தாமதம் செய்திருக்கலாம். You would have been delaying in thus far. ஏமாற்றி இருக்கலாம். You would have cheated. அசதியாக இருந்திருக்கலாம். You would have been slack. யார் கேட்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். You might think that who would ask. ஆனா நான் சொல்றேன், எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் அந்த பொருத்தனையை உன் கையில கேட்பார். அதுக்கு நான் பின்னால வசனங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். But how many ever years later the Lord will ask that covenant of your hands, and I will tell the verse உன் later. வாயினால் சொன்னதை நீ நிறைவேற்ற வேண்டும். That which has gone out of your lips thou should perform. சில காரியங்களை நாம் சபையில நாம் சொல்லும்படியாக தீர்மானிக்கிறோம். Sometimes we make a covenant that we will tell in the church. சில பிரதிஷ்டைகள் டெய்லி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய பிரதிஷ்டைகள். Certain consecrations we have to perform it every day. 22ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே சபையிலே என்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவேன். In Psalm 22:25 we see that I will make vows in the congregation. இல்லாவிட்டால் 116ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சபையிலே மகா சபையில் உம்மை நான் துதிப்பேன், பொருத்தனைகளை செலுத்துவேன். Psalm 116 verse 14 we see, I will pay my vows in the Lord in the presence of all his people. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? சொல் தவறக்கூடாது. We should not fail in our words. காலதாமதம் செய்யக்கூடாது. We should not be delaying. சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். What we have said we have to அது fulfill. நம்மேல் இருக்கிறது. That is upon us. கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார். And the Lord will require it. அதை நீ சபையிலே செலுத்த வேண்டிய நேரத்திலே சபையிலே செலுத்த வேண்டும். At the time we should pay in the church, we have to pay it. ஒரு சிலர் சில காரியங்களை பொருத்தனை பண்ணிட்டு எல்லா சபையிலும் தெருவா போய் காணிக்கை கொடுத்துட்டு வருவாங்க. Some of them will make their vows and go to every street and pay their vows in every church. உன்னுடைய பொருத்தனையை கண்ட இடத்துல செலுத்த கூடாது. You should not pay your vows in any place you want. நீ ஒரு பொருத்தனை பண்ணினா கரெக்ட்டா அந்த இடத்துல தான் நீ செலுத்தணும். If you should make a vow, you should pay it in the same particular நான் place. இதுக்கெல்லாம் வசனங்களை தெளிவாக சொல்லுகிறேன். I will tell you verses clearly. உபாகமம் 12ஆம் அதிகாரம் In Deuteronomy chapter 12 13-14 வாசியுங்கள். verses 13 and 14. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. ஊரெல்லாம் போய் நீ பொருத்தனை செலுத்தணும்னு அவசியம் கிடையாது. தேவன் நியமித்த இடத்துல மாத்திரம்தான் உன்னுடைய பொருத்தனையை நீ செலுத்த வேண்டும். There is no need for you to pay your vows in every place, but in the place appointed by God alone. கண்ட இடத்துல உன்னுடைய பொருத்தனையை நீ செலுத்த கூடாது. You should not pay your vows in any place. அங்க கொடுத்துட்டேன், இங்க கொடுத்துட்டேன், கூறு போட்டுட்டேன், அதை புடிச்சு இங்க கொடுத்துட்டேன், இதை வாங்கி அதை கொடுத்துட்டேன், அப்படி நீ எல்லாரையும் மனுஷனை பிரியப்படுத்தி சபை போதகர்களை பிரியப்படுத்த கூடாது. தேவனுக்கு முன்பாக கண்ட இடத்துல செலுத்தாத. தேவன் தெரிந்து கொள்ளும் இடத்துல நீ அதை செலுத்து. You should not please man and pay your vows in any place you want, but you pay your vows in the place that the Lord has appointed you அந்த to. இடத்துல தேவன் கற்பிக்கிறபடி நீ அதை செலுத்துவாயாக. As the Lord has commanded, will you pay your இந்த vows? விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். You should be very careful in this matter. ஒரு சிலர் ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் இதை இப்படி கொடுத்துறேன், அப்படி கொடுத்துறேன், அப்படிலாம் பைபிள்ல கிடையாது. Some of them will make a vows and not pay it, and they will ask forgiveness as to they will pay here and there. This is not found in the Bible. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் Leviticus chapter 27 9-10 வசனங்களை பார்க்கும் பொழுது verses 9 and 10. அதை வேறுபடுத்தவும் கூடாது, அதை மாற்றவும் கூடாது. You should not make a change in it, you should not alter it. லேவியராகமம் 27:9-10. ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருகங்கள் ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக, அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. பாத்தீங்களா? அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. அது என்ன? அது பரிசுத்தமானது. பரிசுத்தத்தை மாத்தி மாத்திலாம் செயல்படுத்த முடியாது. Because it is holy, you should not alter it nor change it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சில பொருத்தனைகள் நம்முடைய வாழ்க்கையோடு அமைந்தது, இணைந்தது, அது டெய்லி நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியம். Some of the vows are united with our life and we have to perform it every day. காலையில இருந்து ஜெபிப்பது, Every day morning வேத praying வாசிப்பது, and reading the word of God அனுதின உபவாசம், and fasting every day அனுதினம் இரவு ஜெபம், and praying every night தேவனோடு உறவாடுவது, and interceding with God, டெய்லி ஆத்துமாக்களை சந்திப்பது, daily meeting the souls கர்த்தருக்காக ஏதாவது பாடுபடுவது, and suffering for the Lord. இப்படி ஒவ்வொன்றும் சில காரியங்கள் டெய்லி நம்ம அந்த பொருத்தனை நிறைவேற்ற நம்ம மேல அந்த பொருத்தனைகள் இருக்கிறது. Like this we have our vows which we have to perform it in a divine manner. 61ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, தேவரே நான் தினமும்
உமக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன். In Psalm 61:8 we read, Lord, I will perform my vows every day. இவைகளிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? பொருத்தனைகளை அவர் கேட்கிறார். The Lord hears the அதை vows. சொன்னால் அதை நாம் நிறைவேற்றி தீர்க்க வேண்டும். And if we should utter, we should நாம் அதை perform it. மாற்றக்கூடாது. We should not change it. அதுக்கு தாமதம் செய்யக்கூடாது. And we should not delay in it. இஷ்டப்படி நாம் கண்ட இடங்களில் செலுத்தக்கூடாது. We should not offer it in the place we like. இதெல்லாம் தேவனுடைய திட்டங்களிலே இருக்கிறது. This is all in the plan of the Lord. ஒரு சிலர் சில காரியங்களை தவறான காரியங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய காணிக்கைகளை போட்டு விடுவார்கள். Some of them will bring wrong things and pay in the offering of the Lord. வரதட்சணையில நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டிய பொருத்தனை பிரதிஷ்டைன்னு சொல்லிட்டு அதுல காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுவே நீ பிச்சை எடுக்கிற காரியம். அதுல நீ காசை இங்க கொடுக்க கூடாது. In the dowries you should not make a consecration and pay to the Lord, because what you are doing is also wrong. வேசியின் பணயமும் நாயின் கிரயமும் கர்த்தருடைய சமூகத்திலே பொருத்தனையாக காணிக்கையாக கொண்டு வரக்கூடாது. The money of the harlot and that which is of the dog should not be brought as an offering to the Lord. வட்டிக்கு பணத்தை கொடுத்து வட்டியில வாங்கிட்டு வட்டி வாங்குனதுல நீ காணிக்கை கொடுக்கிற அந்த பிராக்டீஸும் இருக்க கூடாது. You should not get usury from the money and pay it to the Lord. நான் அதான் சொன்னேன், பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. இது உங்களுடைய உள்ளத்துல அப்படியே பதிஞ்சிர வேண்டும். You share the message, it should go deep into your hearts. ஒரு இடத்துல ஒரு விசுவாசி ஃபெய்த்தோம் அருகில அவருக்கு வீடு இருந்தது. One believer had their house near the Faithom. நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன். He was a spiritual man. எப்பொழுதும் ஜெபிச்சிட்டே இருப்பாரு. He will always keep smiling. அவர் பையன்லாம் ஊழியத்துல இப்ப பாஸ்டரா இருக்காரு. And his son is a pastor in our ministry. ஆனா அவரை குறித்து ஒரு நாள் என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வந்தாரு. And they came a report one day about him. அவங்க அந்த மனுஷன் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறாரு. He is taking money for usury. வட்டி வாங்குறாரு. He is taking usury. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. And it was surprising to me. நான் உடனே அவரை கூப்பிட்டு சும்மா ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, நீங்க ஏதாவது வட்டி கிட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு லேசா பேச்சு வாக்குல அவரை இழுத்தேன். One day when I was talking to him, as it was, I asked, are you giving any money for usury? அப்ப அவரு சொன்னாரு. Then he said, ஒருத்தன் அவசியம்னு பணம் கேட்டான், அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். one person asked me that he needed money, I gave it to him. கைமாத்தா கொடுத்தா அவன் அந்த பணத்தை கூட திரும்பி தர மாட்டான். If I should give it in hand in hand, then he will not return it to me. அதனால அவனுக்கு வட்டின்னு சொல்லி ஒரு பேர் போட்டு வச்சிருக்கிறேன். Therefore I said with the title of usury. அதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க வட்டி வாங்குனீங்களான்னு கேட்டேன். I asked him, it's all right, have you received usury? வட்டின்னு சொன்னாதான் அவன் ஒழுங்கா அந்த பணத்தையாவது கொடுப்பான். அதனால அவன் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து தான் வர்றான் அப்படின்னு சொன்னார். He said only if I tell for usury he will pay the money little by little. நான் சொன்னேன் வட்டி வாங்க கூடாது, ஒரு வட்டி கூட வாங்க கூடாது. I said you should not get even one usury. அப்ப அவர் சொன்னாரு. And he said, வட்டி வாங்க கூடாது கரெக்ட் தான், நான் வட்டி வாங்குனேன், ஆனா நான் ஒரு பைசா கூட யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொன்னார். He said I got the money for usury but I do not use even one money. வட்டி வாங்குற ஆனா வட்டி யூஸ் பண்ணல, அது என்ன எனக்கு புரியலன்னு சொன்னேன். I could not understand that you are getting usury and not using it. நான் போன வாரம் உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தேன்ல, அந்த பணம் தான் உங்களுக்கு கொடுத்தேன். I gave you 1500 last week, that was that money. போன வாரம் 1500 ரூபாய் எனக்கு காணிக்கை கொடுத்தாரு. கடைசில அவர் என்ன சொல்றாரு, அந்த மாசம் உங்களுக்கு 1500 ரூபாய் கொடுத்துட்டு வரேன், அது யாரு? அவன் கொடுத்த வட்டி, நான் தொடக்கூடாது, சாபம் இல்லையா, அது கோயிலுக்கு விட்டு நீ சாபத்துல போன்னு சொல்றாரு. That offering which I am giving you every month, that 1500 is that usury which I get from him, that curse will not be upon me. அதாவது விட்ட கொடுத்த பணமும் போயிடக்கூடாது, இதை வாங்கி சாபமும் ஆயிடக்கூடாது. நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளவு மூளை வேலை செய்யுது பாத்தீங்களா? See how our brains are working for our people, that it should not be cursed to them. இந்த வட்டி பணம், நாயின் கிரயம், வேசியின் பணயம், இதெல்லாம் எங்க வரக்கூடாது? பொருத்தனைன்னு சொல்லிட்டு சபையில கொண்டு வந்து போடக்கூடாது. All this amount concerning usury and the amount of the harlot should not come into the church. இயேசுவை வித்த பணத்தை கொண்டு போய் பிரதான ஆசாரியன்ட்ட அந்த யூதாஸ் கொண்டு போய் கொடுத்தான். Judas went and gave the money which he sold Jesus for into the hands of the high priest. அவன் சொல்லிட்டான், நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். And he refused to get it. அது இரத்தக்கிரயம், நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். That is bloodshed and I will not get it. காட்டி கொடுத்த காசை நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டான். That is the money which you have shown him for, I will not get இவனுக்கு it. அந்த 30 வெள்ளி காசை வச்சிட்டு அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிட்டான். With 30 pieces of silver he became mad. இந்த 30 வெள்ளி காசு அவனுடைய உயிரை எடுக்கக்கூடியதா மாறி விட்டாரு. These 30 silver coins took out life from him. அங்க போனா இங்க போனா எங்க போய் அவனுக்கு சமாதானம் கிடைக்காதனால கடைசில போய் தேவாலயத்துல போய் அந்த காசை எரிஞ்சிட்டு நான்கு கொண்டு செத்தான். He went to all over the place but did not receive peace, therefore he threw it out in the temple of God and hanged himself. உடனே அத காணிக்கையில கூட அவங்க போடாம அந்த காசை எடுத்து, இது இரத்த காசு, உடனே இது எங்கயாவது கொண்டு போய் கல்லறைக்கு இடம் வாங்குறது கொண்டு போன்னு சொல்லி தள்ளி விட்டானுங்க. Immediately he said this money is out of bloodshed and therefore you take this money for any sepulchre. அந்த காசுக்கு வாங்கப்பட்ட இடத்துக்கு பேர் என்னது? இரத்த நிலம் அப்படின்னு தான் வச்சாங்க. The land which was bought out of that money is called the blood land. அதனால உன்னுடைய காணிக்கைங்கிறது ரொம்ப பொருத்தனைங்கிறது ரொம்ப தெளிவாய் தெய்வீகமானதாக இருந்தாதான் கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவார். If our vows or offering, if it is clear, only then the Lord will accept it.
நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி கர்த்தரை வஞ்சிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. You should not in turn try to deceive the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்களில் எத்தனை பேர் பொருத்தனை பண்ணி அதை மாற்றி இருக்கிறீர்கள்? How many of you have made the consecrations and have failed in it? அப்படி மாற்ற உங்களுக்கு உரிமை இல்லை. You have no power to change it. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The word of God clearly says, ஒரு சிலர் பொருத்தனை பண்றாங்க. some of them make a covenant, அவங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்கிறது. but they have confusions within themselves. இங்க வேதத்துல நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to cite some verses from the word of God. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய பிரதிஷ்டையை மாற்றுகிறான். A father is changing his vow of the children. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியினுடைய பிரதிஷ்டையை மாற்றுகிறான். A husband is changing the vow of a wife. அப்படி மாற்றலாம் என்கிற உரிமையும் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is also an authority that he can change it. வீட்டுக்கு போய் என்னாகமம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். In Numbers 30th chapter we can read this. அங்கே ஒரு வாலிப பெண் ஒரு பொருத்தனை பண்ணினாள். There if a young woman makes a vow, அவள் பொருத்தனை பண்ணினதை அவளுடைய தகப்பன் கேட்டு மௌனமா இருந்தால் அவள் பண்ணின பிரதிஷ்டையை அவன் ஸ்திரப்படுத்துகிறான். and if the father remains silent when he hears the vow, then he is confirming her consecration. ஆனால் அவள் பண்ணின பொருத்தனை அந்த தகப்பன் கேட்ட உடனே மகளை இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று அவன் சொல்லி அதை தடுத்து விட்டால் அதை அவள் நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் அவளுக்கு மன்னிப்பார். But if she makes a vow and the father hears it and stops her from doing this, then she can be away from paying this vow, the Lord will forgive her. ஒரு மனைவி ஒரு பொருத்தனை பண்ணும் பொழுது புருஷன் அதை கேட்டுவிட்டு மௌனமாக இருந்து விட்டால் அந்த பொருத்தனையை அந்த மனைவி நிறைவேற்ற வேண்டும். If the wife is making a vow and the husband is silent, then the wife has to pay that vow. அந்த புருஷன் கேட்ட உடனே இது ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டால் அந்த பொருத்தனை முடிவுக்கு வந்து விடுகிறது. கர்த்தர் அதை மன்னிப்பார். The husband when he hears this vow, this allows her from doing it, then she shall be away from it and the Lord will forgive her. ஆனா அதே நேரத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அந்த மனைவியோ அந்த மகளோ தெய்வீகத்துக்காக பரிசுத்தத்திற்காக விசுவாசத்திற்காக பண்ணி அந்த பொருத்தனையை போய் ஒரு தகப்பனோ புருஷனோ தடை பண்ணினால் அவளுக்கு அதை மன்னிப்பார். அந்த புருஷனோ தகப்பனோ அந்த அக்கிரமத்தை சுமப்பார். At the same time, in the spiritual manner, if that husband or wife or parents may stand hindrance to may pay that vow, then the Lord will forgive that person, but the father or the husband will be punished. இந்த வசனம் உங்களுக்கு புரிந்ததா? Do you understand this verse? நீங்கள் சரியான விதத்தில் இதை விளங்கிக் கொள்ள முடியாக நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நன்றாக படித்து பாருங்க. You should go in your houses and read this properly to understand this. 13 14 பார்க்கும் பொழுது when you read in 13 and 14th verses, எந்த பொருத்தனையையும் 13 14 வாசியுங்கள். எந்த பொருத்தனையையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் சிறப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தான் ஆகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் சிறப்படுத்துகிறான். அவன் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமற் போனதினால் அவைகளை சிறப்படுத்துகிறான். அடுத்த வசனம். அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் என்றார். அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான். If he does not make to pay her the void, then he shall bear her iniquity. ஒரு பெண் ஊழியத்துக்கு போணும், ஒரு பையன் ஊழியத்துக்கு போணும், ஒரு பிரதிஷ்டை பண்றான். இந்த தாய் தகப்பன் வந்துட்டு விசுவாசியா இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, ஊழியத்துக்கு போக முடியாது, என் பிள்ளைய கல்யாணம் தான் கட்டி வைப்பேனா, ஒருவேளை அந்த பிள்ளை பிரதிஷ்டை முடியாம உன்கிட்ட சிக்கிக்கொள்ளும். அந்த அக்கிரமத்தை நீதான் பெற்றோர்கள் தான் சுமக்க வேண்டும். A boy or a girl, if they make a consecration to go to the ministry and you hinder it, you might get them married, but you should bear the iniquity. அந்த பையனோ அந்த பிள்ளையோ அந்த மனைவியோ விசுவாசத்தில் நான் நின்று ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அவருடைய விசுவாசத்தை குலைத்து அவர்களை காப்பாற்றும்படியாக மாம்சீக உலக பிரகாரமான முயற்சி எடுத்து அந்த பிரதிஷ்டையை உடைத்தால் அவளுக்கு கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் உனக்கு அந்த அக்கிரமத்தை உன் தலையில் சுமத்துவார். The boy or the husband or the wife may be as hindrance to perform the vow of the girl, then in performing in that faith life, then the Lord will forgive her iniquity, but the Lord will bear it upon you. ஆனால் பொருத்தனை விஷயத்தை நீங்கள் சரியான விதத்தில் வேத வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Therefore from the word of God you should understand clearly about the vows. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே யெப்தா ஒரு பொருத்தனை பண்ணினான். Here Jephthah made a consecration. அவனுடைய பொருத்தனை என்ன தெரியுமா? What was his consecration? நான் யுத்தகளத்துக்கு போகிறேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும். I am going to the battlefield, the Lord should give me victory. அப்படி கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்து நான் திரும்பி வரும் பொழுது என் வீட்டிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவோ நான் அதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விடுவேன். Like this, the Lord give me a victory over my battle, whatever comes from my door, when I return back, I will give it to the Lord. என்ன நடந்தது தெரியுமா?
What happened was, கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். the Lord gave him victory அவனுக்கு பயங்கர சந்தோஷம். and it was joyful to him. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். The Lord gave me victory. என் முதல் யுத்தமே ஜெயமாக மாறிவிட்டது. And that was failure became a victory. இனிமேல் என்னுடைய குடும்பத்தார் என்னை நேசிப்பார்கள். Hereafter my household will இனிமேல் love என்னுடைய me. வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். In my life I will find rest and இனிமேல் hope. சத்துருக்களை நான் மடங்கடிப்பேன். Hereafter I will defeat the enemies. ஒரு பெரிய நிச்சயத்தோடு அவன் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தான். With a great surety and joy he returned back இவன் home. வீட்டுக்கு வரும் பொழுது திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரே ஒரு பெண்ணு, அவள் ஓடி வந்து தகப்பனேன்னு ஓடி வந்துட்டா. When she came back on his return, he saw his only daughter coming before him. அவனுக்கு குமாரனும் குமாரத்தி வேற கிடையவே கிடையாது. He had no other son or daughter behind her. ஒரே ஒரு பொண்ணு தான். Only one daughter. ஒரே ஒரு பிள்ளை தான். It was one girl. அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? What he thought was, நம்ம திரும்பி வரும்போது ஒரு ஆடு வரும், இல்லாட்ட ஒரு மாடு வரும், ஒரு கோழி வரும், கொடுத்துடலாம்னு நினைச்சு தான் போயிருந்தான் ஐயா. he thought a goat or a cow or a thing will come. ஆடோ மாடோ வரும் அப்படின்னு யோசித்தான். He thought that a goat or a cow will come. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? But what happened was, இல்ல ஒரு வேலைக்காரன் வருவான், ஒரு வேலைக்காரி வருவா, இவ்வளவு கொடுத்துடலாம்னு யோசிச்சான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? வந்தது யாரு? ஒரே ஒரு மகள், சொந்த மகள் உள்ளே வந்து விட்டாள். He thought that his servants might come before them, but his only daughter came before him. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a desperate situation. அது அந்த என் வீட்டு வாசற்படியிலிருந்து வருகிறது எதுவோ அதை கொடுத்து விடுவேன். Whatever might come in my doors, I will offer it to the Lord. இப்பொழுது சந்தோஷமாக அவன் வீட்டுக்கு வர்றான். Now happily he came back home. அவன் வீட்டுக்கு வருகிற போது, Now when he came back, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்து விட்டாள். behold, his daughter came to meet him with timbrels with dancers. 34 35 வசனங்கள். நியாயாதிபதிகள் 11 34 35. எப்தாம் மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். பாருங்க, இவன் நினைச்சது வேற ஏதாவது வரும்னு. வந்தது யாரு? கர்த்தர் ரொம்ப கரெக்டா ஆளை செட் பண்ணி இவளை கொண்டு வந்து உள்ள விட்டாரு. He thought that something else will come, but the Lord set in himself and brought the right person. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கு, கர்த்தர் இந்த வருஷம் அனுப்புங்கறாரு, என்ன பண்ணுவீங்க? Now you have only one child, the Lord is sending them this year. What will happen to you? நான் கூட யோசிச்சேன், இந்த ஒரு பிள்ளை இருக்கிற வீட்ல போய் கர்த்தர் புடுங்கறாரே அப்படினு யோசிச்சேன். I also thought the Lord is taking away from one or two children. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how it will be. அதுக்கு பிறகு தான் இன்னொரு மெசேஜ் கேட்டேன், கர்த்தர் வந்து ஸ்பெஷலா தான் விரும்புறாரு, இந்த லோக்கல் ஆளுங்க எல்லாம் விரும்பலன்னு யோசிச்சேன். Only from that I had a message that the Lord wants only special people, not local. அவருக்கு ஸ்பெஷலா இருக்கிறது எதுவோ அதுதான் அவருக்கு. That which is special to him is கொழுத்தவைகளும் முதற் பலன்களும் தான் கர்த்தருக்கு தேவை. only the firstborn is required to the Lord. நீங்க யாராவது இந்த ஆடு செத்து போற மாதிரி இருக்கும், இது பிழைச்சிட்டா கர்த்தருடைய கோயில்ல கொண்டு போய் விடுறாமா பாருங்க. Some of them make a consecration that if that goat is which is going to die, if it is alive, then I will consecrate to the Lord. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்தபோது ஒரு பையன் ரொம்ப ரஃப்பா இருந்தான். In one place I was serving, one boy was very rough. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனை கூட்டி போங்க, இப்படியே உங்கள மாதிரி சாமியாராவே மாத்திருங்கன்னு சொன்னாங்க. His mother said, you take him along with you and make him a father like you. அவனும் என் கூடயே ஃபெய்த்தம்லயே இருந்தான். And he came and wasn't made the faith home. ரொம்ப நல்ல பையன். He was a good boy. அப்படியே கர்த்தர் அவனை மாத்திட்டாரு. The Lord changed him like that. இந்த பிள்ளைகளுக்கு காத்திரு போட்டு நடத்தினா இவன் வந்து உட்கார்ந்து அழுது எனக்கு அபிஷேகம் வேணும்னு கேட்பான். And when we conduct the tarrying meeting for the children, he will ask for anointing. இவன் நல்லா ஆயிட்டான்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வந்தாங்க, எப்பா நீ திருந்தணும்னு தான் சொன்னேன், இப்படியே விட்டு போயிட்டா எப்படிப்பான்னு கேட்டாங்க. After a few days his mother came and said, my son, I wanted you to change. If you should go away from our house, how it will be? இவன் சொன்னா நான் வர மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டான். He said, I will never come, I will be here. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே அடுத்த பிரதர் வந்தாரு, அவனை கொஞ்சம் லூசா விட்டுட்டாரு. After I was transferred, another brother came and he was let loose. அவன் போயிட்டான். He went back. அவன் வெளிய போனதுதான் பிசாசு அவனை திரும்ப இழுத்துட்டு போயிட்டான். Once he went out, Satan took him off. இன்னைக்கு வரைக்கும் அவனால தேவனிடத்துல நெருங்கி வர முடியல. Until now he is not able to come back to God. இந்த கன்வென்ஷன்ல நான் அவனை பார்த்தேன். I saw him in the convention. அவனை வெட்டி பயங்கர சீரியஸா என்னை பார்க்கிறதுக்காக நொண்டி கார்ல நடந்து வந்தான். அவனுக்கு எஸ்கார்ட் போட்டு பயங்கர பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வந்தாங்க. Somebody smote him and he was come with a great injury and with great security he came in.
அவன் இப்போ ஒரு ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறான். Now he is the head of that place in the அவன் அன்னைக்கு panchayat. அந்த பொருத்தனையின்படி விட்டிருந்தா இன்னைக்கு அவன் ஒரு ஊழியக்காரனா இருந்திருப்பான். If he was left to fulfill his vow, he would have been a worker. ஆனா நம்மில अनेகருக்கு பொருத்தனை பண்ணிட்டு பின்னால தான் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. Like this, many of them are making consecrations and think behind. இவன் வந்த பொழுது அந்த பிள்ளை வந்தாள், உடனே பார்த்துட்டு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ நான் பண்ணிட்டேனே, பொருத்தனை பண்ணிட்டேனே, நான் இதை மாத்த முடியாதே. When his daughter came before him, he made this consecration and therefore he rent his clothes and cried out. நீங்களும் அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? Have you thought like this? நீங்க அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? Have anyone thought like this? நான் நினைக்கிறேன் இங்க ரொம்ப பேர் அப்படிப்பட்ட கேஸ் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். I think many of you are such cases seated here. கர்த்தருக்கு பொருத்தனை பண்றது காரியம் ஆன பின்பு திரும்பி ஐயோ நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதோ, அப்படி மாத்தி பண்ணிருக்கலாமோ அப்படி நீங்க யோசிக்கிறீங்க. You are making your consecrations and after the matter is over, then you think you would have altered that consecration. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, பொருத்தனை பண்ணி பின்பு யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். Proverbs 20:25 we see that if you should make a vow and change it, it will be a snare to you. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இல்லையா தப்பா? அதான் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். பொருத்தனை பண்ணின பின்பு அதை யோசிக்க கூடாது. You should not think after making a vow. அது லாபமோ நஷ்டமோ உன்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை நீ நிறைவேற்ற வேண்டும். Whatever, if it is gain or loss, you should fulfill that vow. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? Who shall come into the city யார் of the Lord? தேவனுடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? Who will come to the mountain of the Lord and dwell? ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்றுகிற மனிதன் மாத்திரமே. He who is fulfilling the vows, even if he has loss in it. நீங்க ஒரு பொருத்தனை பண்ணிட்டு பின்னால திரும்பி உட்கார்ந்து யோசிக்க கூடாது. You should not think after making a vow. அப்படி நீ யோசிச்சேன்னா கர்த்தரும் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாரு. If you should think likewise, the Lord will also think. ஒருத்தன் மீன் பிடிக்க போனான். One person went for fishing. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணான், கிடைக்கவே இல்ல. He tried for many times, he did not get it. தூண்டில போட்டு மணிக்கணக்கா காத்திருந்தானா. He was putting the sling and was waiting for hours together. காத்து இருந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. And it became very hard and difficult for him. திடீர்னு ஒரு தூண்டுதல் வந்துச்சு. And again a sling came. ஃபர்ஸ்ட் கிடைக்கிற மீன் ஃபெய்தோமுக்குன்னு சொல்லிட்டான். Firstly, he promised to pay the first fish to the Faithom. அப்படினாலும் ஆண்டவர் யாராவது பண்றாரான்னு பாக்குறாரு. He thought if the Lord will do something for that. இவன் சொன்ன அடுத்த செகண்ட் ஒரு மீன் பிடிச்சிருச்சு. The next second he told he got a fish. சரியான ஒரு பெரிய மீன். It was a big fish. இவன் பிடிச்சு தடுமாறி இழுத்து கொண்டு போய் போட்ல போட்டான். Now கட்டுமரத்துல போட்டான். With much difficulty he took it beside into the boat. அவனுக்கு அதை பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு நேரம் இது சிக்காம இப்ப பொருத்தனைன்னு பண்ண உடனே வந்து சிக்கிடுச்சு பாரு. He was marveling to think that thus far I did not get such a fish, now after this vow this fish is caught. பொருத்தனைன்னு சொல்றேன், பிரதிஷ்டை பண்றேன், உடனே இது வந்து இப்ப சிக்கிடுச்சு. ஒரு செகண்டுக்கு முன்னால பண்ணிருந்தா நான் நெஞ்சிருக்க மாட்டேன், பண்ணிருக்க மாட்டேன். If after making the vow the next second I got this fish, had it been before I would have not made the vow. இப்ப அடுத்து தூண்டில் போட்டான். Now again he is putting his line. தூண்டில் போட்டுட்டு ஆண்டவர்ட்ட சொன்னா. Now after that he said to the Lord, இத நான் எடுத்துக்கறேன், அடுத்து கிடைக்கிறது உங்களுக்கு கொடுத்துறேன். I will take this and what I get next I will give to you. ஆண்டவர் தானே. See what the Lord did. அதனால அவன் சொன்னா, இத நான் எடுத்துக்கறேன், அடுத்ததெல்லாம் நெஞ்சறேன், அடுத்தத உங்களுக்கு கொடுத்துறேன். I will take this and offer the next to you. சொன்ன அடுத்த செகண்ட் இந்த மீன் ஒரு துள்ளி போய் தண்ணிக்குள்ள போய் வந்துருச்சு. The next second he told this, the fish again jumped and went into the water. திரும்பி பார்த்தா மீனை காணோம். When he turned back, fish was not உடனே found. ஆண்டவர் சொன்னானா, சும்மா சொன்ன ஆண்டவரே, அதுக்குள்ள நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்களா? Immediately he told the Lord, I told simply, have you been tensioned for this? ஆக மொத்தத்துல இருந்த மீனும் போயிடுச்சு, அடுத்த துண்டில ஒண்ணுமே கிடைக்கல. இவன் தான் டென்ஷனா வீட்டுக்கு போய் சேர்ந்தான். He lost even this fish and also again he did not get the fish anymore and he went back sad. நீ ஒரு கணக்கு போட்டினா கர்த்தர் அடுத்த கணக்கு போடுவார். If you make one calculation to the Lord, the Lord will make the next to you. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful in this. தேவன் நீ பண்ற பொருத்தனை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ அதுல நீ யோசிக்கிறியா, என்ன பண்ற, நிறைவேற்றுகிறியா, யோசிக்கிறியா? The Lord will be careful regarding your consecrations, whether you're fulfilling it or thinking about it. ஆனால் எப்தாவின் நிலவரத்துல கடைசியில் அதை நிறைவேற்றினான். எப்படி நிறைவேற்றினான் தெரியுமா? அழுது நிறைவேற்றினான். But in the matter of Jephthah, he fulfilled the vow, but he cried and மனப்பூர்வமா அந்த காணிக்கையை அவன் செலுத்தவில்லை. he could not pay it on his whole heart. தாம் பிள்ளைய கர்த்தருக்கென்று சர்வாங்க தகன பலியாக மனப்பூர்வமா செலுத்தாம அழுது செலுத்தினான். அப்படி ஒரு பொருத்தனை தேவையா? He paid the vow of his child in tears and not wholeheartedly. கர்த்தருடைய சேவைக்கு நீ அழுது கொடுக்க கூடாது, மனப்பூர்வமா நீ கொடுக்கணும். You should not give to the Lord with tears but wholeheartedly. கர்த்தருடைய சேவைக்கு கர்த்தருக்காக நீ செய்யறது அழுது செய்யக்கூடாது, யோசிச்சு செய்யக்கூடாது. நீ என்ன சொன்னையோ அதை மனப்பூர்வமா நீ செலுத்த வேண்டும். That which you are doing for the Lord, should not think over it and cry and give it to the Lord, but wholeheartedly you should pay it. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணினான். Genesis 28:27 Jacob ஆதியாகமம் 28:22
28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். யாக்கோபு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டான். Jacob was pushed into a desperate situation. அவனுடைய சகோதரன் அவனை கொல்லும்படியாக எத்தனித்தான். His brother wanted to kill him. அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை காப்பாற்ற முடியவில்லை. And his father and mother could not preserve him. இப்பொழுது தனிமையாக அவன் வனாந்தரங்களிலே ஓடிக்கொண்டிருந்தான். Now alone he was wandering in the wilderness. இருட்டி விட்டது. And it was dark. ஒரு கல்லை எடுத்து வைத்து அந்த அவாந்தர வெளியிலே படுத்திருந்தான். He took a stone and was lying in the wilderness. கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். The Lord came into a vision to அவனை him. வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தமுள்ளவனாய் மாற்ற சித்தம் கொண்டார். The Lord wanted to make him an heir of the promises. கர்த்தர் அவனோடு பேசின பொழுது அவன் சொன்னான், எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்குவதற்கு இடம் கொடுத்து என் தேவன் என்னை பராமரித்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வந்தால் நான் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக கொடுப்பேன்னு சொன்னான். He made a vow to the Lord saying that if the Lord will keep me in the way that I go and give me bread to eat and raiment to put on, then all that I get I will pay to the Lord. நல்ல ஒரு பொருத்தனை பண்ணிட்டு புறப்பட்டு போயாச்சு. Saying such a consecration he left out. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? இவனுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தார். The Lord gave him place to stay. உண்ண உணவு கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், ஒரு மனைவிக்கு 4 மனைவி கொடுத்தார், ஒரு பிள்ளைக்கு 11 பிள்ளைகள் கொடுத்தார். And he gave him bread to eat, raiment to put on, and 4 wives instead of 1, and 11 children. எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வந்தது. All the facilities were added to him. ஆண்டவர் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். And the Lord is looking upon him. என்ன சொல்லி இருக்கிறாரு? What he is looking to? என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் என்ன செய்வேன்? தசமபாகம் செலுத்துவேன். I will pay the tithe of all my earning. ஆனா ஒரு வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு, 20 வருஷம் இவன் பயங்கரமா அந்த யாக்கோபுங்கிற வார்த்தையை நிறைவேற்றி கொண்டே வந்தான். And for 20 years he have been fulfilling the words that he's got the name of Jacob. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how it was? அவனுடைய வாழ்க்கை எந்த நிலவரத்துல போய் கொண்டிருந்தது? How was his life was going on? தேவன் தன்னுடைய வார்த்தையிலே அவனுக்கு உண்மையாக இருந்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் பொருத்தனை பண்ணினதை அவன் மறந்து விட்டான். அதை நிறைவேற்றாமலும் துரோகியாக மாறி போனான். The Lord was faithful and given to him according to his vow, but he was not able to fulfill it. 20 வருடம் இதை மறந்தவனாக இருந்தான். For 20 years he has forgotten it. ஆதியாகமம் 31:41 பார்க்கும் பொழுது Genesis 31:41. அங்கே அவன் சொல்கிறான், இந்த 20 வருஷமும் நான் இப்படி இருந்தேன். He says, for this 20 years I have been like this. 20 வருஷம் அவனுக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இருந்தது. He had such a striving for 20 years. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it would have been. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன்னு சொல்கிறான். He said, for 20 years I have been in that house. 20 வருஷமும் அவன் தசமபாகம் கொடுக்கவே இல்லை. All these 20 years he did not pay the tithe. இன்னும் சொல்ல போனா சாகர வரைக்கும் தசமபாகம் கொடுக்காத ஒரே ஆள் யாக்கோபு தான். And the person who did not pay the tithe even until his death was Jacob. இங்க அப்படி யாராவது இருக்கீங்களா? Is there anyone like this? கொடுத்தேன், இப்பொழுது நிறுத்தி விட்டேன். I have been giving, but now I have stopped. நான் நிறுத்தி இருந்தேன், இப்பொழுது கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். I have stopped, but now I have begun to give. அப்படி ஒன்று கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. I did not know that I had to pay like this. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was, இவன் பொருத்தனையை மறந்துட்டான். ஆனா கர்த்தர் பொருத்தனையை அப்படியே மைண்ட்ல வச்சிருந்தார். he forgot his promise, but the Lord had kept in his mind. ஆதியாகமம் 31:13 வாசியுங்கள். Genesis 31:13. ஆதியாகமம் 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. பாருங்க, நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணினியே அந்த இடத்துல தரிசனமான தேவன் சொல்லாம எதை சொல்றாரு? நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினியே அந்த இடத்துல தரிசனமான தேவன் நானே. அப்பமாவது இவனுக்கு கொஞ்சம் சூடு ஏதாவது சொர்ணம் வருதா, உரைக்குதா, ஞாபகத்துல கொஞ்சமாவது மைண்ட்ல வருதான்னு பாக்குறதுக்கு சொல்லி பார்த்தாரு. இவன் தான் அந்த பிராக்டிஸே இல்லையே. He did not say that the pillar which you have anointed, and he said in the place where you have made a vow, I am the God who appeared to you, but he did not have the practice at all. பரிசேயனாவது தன்னுடைய சம்பாத்தியத்துல எல்லாம் தசமபாகம் கொடுப்பான், ஆனா யாக்கோபு கொடுக்க மாட்டான். The Pharisee will give the tithe of all that he has, but Jacob will not pay the tithe. அவன் தான் பொருத்தனை பண்ணா, அவனை கர்த்தர் பொருத்தனை பண்ண சொல்லல, இவனே பண்ணிட்டு அவனை ஞாபகப்படுத்தினா கூட அவன் மைண்ட்ல அது வரவே மாட்டாங்க. இந்த பிரசங்கம் கூட அவன் மைண்ட்ல ஏறுதோ இல்லையோ எனக்கு தெரியல. He of his own will made this vow unto the Lord without any forcing, but he is not paying it. ஆனா இந்த கூட்டத்துல நீ யாக்கோபா இருந்தால் இந்த பிரசங்கம் உனக்கு ஏறாது. If you are a Jacob in this meeting, this message will not get into your head. உனக்கு நீ பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. I am the God of Bethel, where thou hast made a vow. ஆனா என்ன நடந்தது? What happened was, கர்த்தர் அவனுக்கு நினைவுபடுத்தினார். the Lord reminded him, ஆனா கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. but till the end he did not fulfill it. எப்தாவாவது அழுது நிறைவேற்றினா, ஆனா இவன் நிறைவேற்றுவேன்னு சொன்னானே தவிர நினைப்பூட்டியும் கூட அவன் நிறைவேற்றவே இல்லை. Jephthah performed his vow with tears, but even after reminding him of it, Jacob did not fulfill it. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened to Jacob இந்த was, தசமபாக பணம் எல்லாம் வேற வழியில செலவழிஞ்சது. all the money that he got through the tithes was spent
went in different way. ரெண்டு பரிவாரங்களை யாருக்கு கொடுத்துட்டான்? ரெண்டு பரிவாரங்களை வருஷம் கடக்கா மழையிலையும் பனியிலையும் குளிரிலும் கிடந்து சம்பாதிச்சதெல்லாம் ஏசாவுக்கு அள்ளி கொடுத்து விட்டு அமைதியா போயிட்டு இருந்தான். He gave the twofold flocks unto Esau, that which we have earned for day and night without sleep. நீ தேவனை ஏமாத்தலாம், அவருக்கு பணம் தேவையில்லை. ஆனா உன்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் விருதாவாக வேற இடத்துல செலவழிக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய உண்மை இல்லாத தன்மை. You might not pay your vows unto the Lord, that is not required for him, but you have labored hard for your earning and you have lost everything because you are not faithful. முதலாம் சாமுவேல் முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு பெண், குழந்தை இல்லாத ஒரு பெண் ஒரு பொருத்தனை பண்ணினாள். In 1 Samuel 1st chapter verse 11, a girl who had no child made a vow. அந்த அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். Hannah made a vow. கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால், இத்தனை வருஷம் நான் குழந்தை இல்லாம இருக்கிறேன், அப்படி ஒரு குழந்தை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்கே கொடுத்துறேன், இல்லாவிட்டால் நசரேயனாவே அவனை ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். She made a vow to the Lord saying, I had no child all these years, if you should give me a child, then I will offer him as an Nazarite unto the service of the Lord. அவளுடைய புருஷன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? How his husband was? இவ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? How she was? இவளுடைய பிரதிஷ்டை என்னன்னா, தனக்கு ஒரு பிள்ளையை தந்தா அவனை ஜீவகாலம் எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துருவேன். Her consecration was that if she has a child, then she all the lifetime she will give to the Lord. ஆனா அவளுடைய புருஷன் எப்படி தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பொருத்தனை செலுத்திட்டு போயிட்டே இருப்பான். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் கன்வென்ஷனுக்கு மட்டும் வர்றது. But her husband was in this type that he will come only once in a year just for the convention. 1 சாமுவேல் 1:21 வருடந்தோறும் வந்து அவன் வருஷாதோறும் வருவான், பொருத்தனை செலுத்துவான், போயிடுவான். அதுக்கு பிறகு இஷ்டத்துக்கு இருப்பான். வருஷத்துல ஒரு தடவை வந்து பொருத்தனை செலுத்துவான். For Samuel 1:21 we see that he used to come and offer his yearly sacrifice once in a year and go back. ஆனால் இந்த பெண் எப்படிப்பட்டவள்? But how was she? 1 சாமுவேல் 1:28 படி மனப்பூர்வமாய் அந்த பொருத்தனையை நிறைவேற்றினாள். And for Samuel 1:28 we see that she offered to the Lord wholeheartedly. அவன்தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசியாய் உருவாக்கப்பட்டவன். He was formed as a prophet who could anoint kings. அருமையானவர்களே, நீங்கள் வருஷத்துல ஒரு தரம் பொருத்தனை நிறைவேற்றுகிறீர்களா? இல்லாவிட்டால் கர்த்தரிடத்தில் பண்ணின பொருத்தனையை உடனுக்குடன் நிறைவேற்றி வருகிறீர்களா? Dear beloved, are you performing your vows just yearly once, or are you immediately performing your vows? உன்னுடைய பொருத்தனையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். The Lord is hearing the voice of your vows. எந்த சூழ்நிலையில நீ பண்ணேனோ கர்த்தருக்கு தெரியும், உனக்கும் தெரியும். The Lord knows at what situation you have made. 132ஆம் சங்கீதத்திலே தாவீது ஒரு பொருத்தனை பண்ணினான். In Psalm 132 David makes a vow. என்ன பொருத்தனை தெரியுமா? What was it? 132ஆம் சங்கீதம் 2 5 வரை வாசித்து பார்த்தால், சர்வ யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணுமட்டும் நான் படுக்கையாகிய கட்டிலில் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் நான் வரவிடுவது இல்லை. Psalm 132 verses 3 to 5 we see that he makes a vow saying, until I make a habitation for the Lord, I will not get up into my bed nor give sleep to my eyes. ஆலயம் கட்டுவது என்பது அவனுடைய மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. It was in his mind to build the temple of the Lord. யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும், அதை நான் காண வேண்டும். I should build a habitation for the mighty God of Jacob. இன்னைக்கு சபையை குறித்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பாரம் இருக்கு? How many of you have a burden concerning your church? நாசரேத் ஊழியத்தை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு சிந்தை இருக்கு? How many of you them have the mind concerning Nazareth ministry? ஊழியத்தின் விஸ்தாரத்தை குறித்து எத்தனை பேருக்கு தரிசனம் இருக்கிறது? How many of you have the vision for the broadening of the church? ஏன் சபை வளர்ச்சி அடையணும்னு நீங்க யாராவது பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? Have you made a consecration that my church should grow? அவன் சொல்றான், யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணமட்டும் நான் கட்டில்ல படுத்து தூங்க மாட்டேன்னு சொல்றான். He says that I will not get up to my bed until I find a place for the Lord in habitation. அவன் ஒரு பேரரசன். He was a great emperor. அவன் எத்தனையோ ராஜ்யத்தை ஆளுகை செய்த ஒரு மனிதன். He was ruling over many ஆனா kingdoms. தனிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை பண்ணா, யாக்கோபின் வல்லவருக்கு வாசஸ்தலத்தை காணமட்டும் நான் அரண்மனையில இருக்கிறேன், ஆனா நான் எங்க படுக்க மாட்டேன்? கட்டில்ல படுக்க மாட்டேன். But individually he made a consecration. நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். நீங்க எல்லாம் நல்லா பைபிள் இருந்தா நல்லா படிச்சு பாருங்க. யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணா, எதுக்கு தெரியுமா? யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காண வேண்டும். He made a consecration that he should see a habitation for the mighty God of Jacob. என்ன பிரதிஷ்டை தெரியுமா? What was this consecration? நான் தூங்க மாட்டேன், இரவெல்லாம் விழிச்சிருந்து போராடுவேன். I will not sleep, I will be சுகபோகமா கட்டில்ல படுத்து தூங்க மாட்டேன், தரையில வேணா படுத்து கிடப்பேன். I will not get into my bed and sleep, I will only sleep now. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரதிஷ்டை பண்ண பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் இருக்கிறதுனால தான் சபை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. Even today we have servants of God and believers who make such consecration, therefore this church is growing. எத்தனையோ விதங்களில கர்த்தர் அவர்களோடு இடைபடுகிறார், அத்தனை விதங்களில அவங்க பிரதிஷ்டை பண்றாங்க.
In how many other ways the Lord is intervening, they make consecration in such எத்தனையோ ways. ஊழியர்கள் ஆழமான பிரதிஷ்டைகள் இருக்கிறார்கள். Many servants of God are in deep consecrations. எத்தனையோ விசுவாசிகள் நல்ல ஆழமான பிரதிஷ்டையில் இருக்கிறாங்க. Many believers are in deep consecrations. அவங்க வெளியே சொல்றதே கிடையாது. They will never tell outside. தங்களையே வருத்தி சபையின் வளர்ச்சிக்காக ஜீவனை கொடுக்கிற சபை ஜனங்கள் உண்டு. They themselves are frustrating themselves and giving their life for the growth of the ministry. இந்த சபையில விசுவாசியா இருக்கிறவர்கள் உண்டு. There are even believers of this இந்த church. சபையில வெல்விஷரா இருக்கிறவர்கள் உண்டு. There are well-wishers in this church. ஏதோ பேருக்கு காணிக்கை கொடுத்துட்டு போற ஒரு கூட்டம் உண்டு. And for name's sake giving the offering and going. ஏதோ சம்பாத்தியத்துல கணக்கா எண்ணி தசமபாகம் கொடுக்கிற ஒரு கூட்டம் உண்டு. Those who are counting their tithes and giving the ஆனா என் சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று, சபை கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற வேண்டும் என்று, சபை செழிப்படைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்று எத்தனை பேர் தனிப்பட்ட விதத்துல நான் தூங்க மாட்டேன், படுக்கையாகிய கட்டில் ஏற மாட்டேன் என்று நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறீர்கள்? How many of you are making a consecration that the church might grow into the bride of Christ and be found in his coming, and will not let my eyes to sleep till then? அவன் பாருங்க எப்படிப்பட்ட பிரதிஷ்டை பண்றான் பாருங்க. See what a consecration he is making. அவன் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொன்னான், He called the prophet and said, கர்த்தருடைய பெட்டி எங்கேயோ இருக்கு, நான் எப்படி அரண்மனையில வாசம் பண்ண முடியும்? the ark of the Lord is found somewhere else, how will I can remain in palaces? கர்த்தருடைய பெட்டி ஒரு சின்ன கூடாரத்துல இருக்கும்போது நான் எப்படி அரண்மனையில உட்கார்ந்து இருக்க முடியும்? When the ark of the Lord is in a small tent, how can I be in the palace? நீ ஒரு தாவீதாக இருந்தால் சபை யாக்கோபின் வல்லவருக்கு மனவாட்டியாக சபை மாறுவதற்காக நீ உன்னை வருத்திக் கொள்வாய். If you are a mighty God of one of the Jacob, then you will frustrate yourself for the growth of the church, for the bride of Christ. வேதத்திலே பிரதிஷ்டைகள் என்று சொல்லும் பொழுது ரொம்ப ஆழமாக இருக்கிறது. The vows in the word of God are a very deep consecration. ஒரு தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொன்னாரு, நீ ஒரு நாளுக்கு ஒரு ஹின் அளவுதான் தண்ணி குடிக்கணும்னு சொன்னார். Unto prophet the Lord said, for a day you should drink a hin long. ஹின்னா அது ஒரு மெஷர்மென்ட், அந்த அளவுதான் நீ தண்ணி குடிக்கணும், அதுக்கு மேல நீ தண்ணி குடிக்க கூடாதுன்றார். You should drink that water only to measure of a hin, should not drink above it. நீ அப்படி படுத்தா சுகபோகமா படுக்க கூடாது, ஒரு கழிச்சு தான் நீ படுத்து கிடக்கணும்னு சொன்னார். If you should lie on one side alone, you should not live in luxury. இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கு, நீங்க பைபிள்ல போய் படித்து பாருங்க. There are evidences of verses, go and read in the word of God. அவன் சொல்றான், நான் படுக்கையாகிய கட்டிலில் ஏற மாட்டேன். He said that I will not get onto my bed. சுகபோக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண வேண்டும். I do not want a luxurious life, I would decide to see the habitation for ஒரு the mighty 10 விசுவாசி நாசரேத் சபை எழுப்புதலுக்காக நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்க, எழுப்புதல் வருதா இல்லையான்னு பாருங்க. If the Nazareth believers should make such a consecration, see if there's a revival or not. நம்ம வருத்தம் பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்வார். Only when we are frustrating us that the Lord will work. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாதான் மிகுந்த பலிகளை கொடுக்கும். Only if the corn of wheat should die on the ground, then it will bring up much yield. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, Judges chapter 16, சிம்சோன் ஒரு பிரதிஷ்டையிலே இருந்த ஒரு மனிதன். Samson was in his consecration. அவனுடைய பிரதிஷ்டை என்பது நசரேய பிரதிஷ்டை. His consecration was the Nazarite consecration. நசரேய பிரதிஷ்டைன்னு சொன்னா அவனுடைய தலையில சவரகன் கத்தி படவே கூடாது. The vow of a Nazarite means that his head should not be shaven. திராட்சரச சம்பந்தப்பட்ட எதுவுமே அவன் புசிக்கவோ குடிக்கவோ கூடாது. He should not drink anything which is of wine or eat it. என்னாகம 6ஆம் அதிகாரத்திலே நசரேய பொருத்தனை என்பது ஒரு விசேஷித்த பொருத்தனை என்று சொல்லி இருக்கிறார். Numbers chapter 6 we see that the vow of a Nazarite is a special vow. அவனுக்கு 7 ஜடை இருந்தது. He has 7 locks. அது எதை காண்பிக்கிறது? 7 விதமான பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. It shows 7 kinds of consecration. 7 விதங்களிலும் அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவே கூடாது. He should not defile himself in 7 matters. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was, அவன் ஒரு இடத்துல போய் சிக்கிக் கொண்டான். he went and got caught in a place. அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. He was a valiant man. இவன் எத்தனை வருஷம் பிரதிஷ்டையில இருந்தானோ அவ்வளவு பலன் அவனுக்குள்ள இருந்தது. To the years that he was on his consecration, he had so much of strength. பிரதிஷ்டையில இவன் சாங்கா இருக்க இவனை எதிர்த்து நிக்க எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. As he was strong in his consecration, there was no enemy which could resist him. அவனுடைய சரீர பலனை காட்டிலும் பிரதிஷ்டை தான் அவனுடைய சரீர பலமுள்ளவனாய் மாற்றி இருந்தது. His consecration only made him stronger in his body. ஆனா என்ன நடந்தது? But what happened was, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவனுடைய பிரதிஷ்டை உடைந்து போனது. Judges 16:17 we see that his consecration is broken. சூழ்நிலைகளின் மத்தியிலே உங்களுடைய பிரதிஷ்டைகளை நீங்கள் உடைத்து விட்டீர்களா? In the midst of your situations, have you broken your vow? பலவீனங்கள் மத்தியிலே உங்களுடைய பிரதிஷ்டைகளை நிறைவேற்றாமல் விட்டு விட்டீர்களா? In the midst of your weakness, have you been without paying your vows? பிசாசின் போராட்டத்தின் மத்தியிலே உங்களுடைய பிரதிஷ்டையை நீங்கள் நிறைவேற்றாமல் விட்டு விட்டீர்களா? In the midst of the struggle with Satan, have you stopped with performing your vows? ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஏற்பட்ட
சோர்வுகளினாலே நீங்கள் பிரதிஷ்டையை விட்டு விலகி போய்விட்டீர்களா? Because of the weariness you have in your spiritual life, have you failed of make the vows? பிரதிஷ்டையை அவன் விட்ட பொழுது அவனுடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது. And he left the consecration, his strength did not பிரதிஷ்டையை come விட்ட in. பொழுது அவனுடைய தரிசனம் கண் பார்வை அவனை விட்டு போய்விட்டது. He lost his vision when he left the consecration. பிரதிஷ்டையை அவன் விட்ட பொழுது சுயாதீனம் அவனை விட்டு போய் விலங்குகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டான். His liberty left out when he left his consecration and got பிரதிஷ்டையை இழந்த பொழுது அவன் பராக்கிரமசாலி இல்லாமல் ஒரு குரங்கு போல வேடிக்கை காட்டும் பொருளாக மாறிவிட்டான். When he lost his consecration, he was not a mighty man of valor, but he became like a monkey showing. அருமையானவர்களே, உங்களுடைய பிரதிஷ்டை உங்களை விட்டு போகும் பொழுதுதான் மற்றவர்கள் உங்கள் மேல் கை வைக்கிறார்கள். Dear beloved, when our consecration departs from us, others lay their hands on பிரதிஷ்டை us. உன் தலையில் இருக்க வரைக்கும் ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை. Until you have your consecration on your head, nobody will put his hand upon you. பிரதிஷ்டை இழக்கும் பொழுதுதான் நீ வேடிக்கை பொருளாய் மாறுகிறாய். Only when you leave the consecration, you will become a உன்னுடைய wandering பொருத்தனையை நீ thing. இழக்கும் பொழுதுதான் நீ ஒரு குரங்கு போல மற்றவர்கள் உன்னை வேடிக்கை பொருளாக மாற்றுகிறார்கள். You will become like a show, like a monkey when you leave your consecration. ஆனா என்ன நடந்தது? What happened was, அழுதான், he cried. துக்கப்பட்டான். He was grieved. இன்னைக்கு உங்களுடைய எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தை கேட்டு இந்த பொருத்தனைகளை நீங்கள் உடைத்ததுக்காக மனஸ்தாபப்பட போகிறீர்கள்? How many of you going to repent because you have broken these vows? அவன் அழுதான், He cried துக்கப்பட்டான், and he was grieved. கர்த்தரிடத்துல போராடினான். He strived with the Lord. கர்த்தாவே, எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் ஆண்டவரே. Lord, give me one chance. ஒரே ஒரு விசை எனக்கு இறங்கும் ஆண்டவரே. Just one time you be merciful on me. அவனுடைய துக்கத்தை தேவன் கண்டார். And the Lord saw his grievance. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? What the word of God states. நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 22 வசனம். Judges 16:22. நியாயாதிபதிகள் அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உன்னுடைய பிரதிஷ்டை எல்லாம் பிசாசு சிரைச்சு எடுத்துட்டான். ஆனா கர்த்தர் மறுபடியும் உன்னுடைய பிரதிஷ்டையை முளைக்க வைக்க விரும்புகிறார். Satan has shaven all the consecrations which you have made, but the Lord before the end of this meeting is உன்னுடைய beginning பலன் to உன்னை grow. விட்டு போய்விட்டது, உன்னுடைய கிருபை உன்னை விட்டு போய்விட்டது, உன்னுடைய வரங்கள் உன்னை விட்டு போய்விட்டது, உன்னுடைய விசுவாசம் உன்னை விட்டு போய்விட்டது, உன்னுடைய பரிசுத்தம் உன்னை விட்டு போய்விட்டது. அநேக ஆவிக்குரிய நன்மைகளை நீ இழந்து போன ஒரு நிர்பாக்கியசாலியாக துர்பாக்கியசாலியாக நீ இங்கே உட்கார்ந்திருக்கிறாய். You have lost your consecrations, you have lost your faith, you have lost all the holiness, and you have come into this state of despair that you have lost everything. இன்றைக்கு கர்த்தாவே, நான் என்னுடைய பிரதிஷ்டைக்கு மறுபடியும் வருகிறேன், என்னை பலப்படுத்தும், ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் மறுபடியும் உன்னுடைய பிரதிஷ்டையை உன்னை புதுப்பித்து மறுபடியும் உன்னை ஆதி நிலவரத்துக்கு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். But if you should say, Lord, you revive me again that I should bring back to my consecration, the Lord is all powerful to bring you back to that state. திரும்பவும் அந்த பலத்தை அவன் பெற்றுக்கொண்டோமா இல்லையா என்பதை செக் பண்றதுக்கு ஒரு தூணை அசைத்து பார்த்தான். He began to shake a pillar if he had got the strength again. இன்றைக்கு நீ மறுபடியும் பொருத்தனை பண்ணிப்பார், அந்த பலன் உனக்கு திரும்பி வரும். You make that consecration again today and that strength will come back to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம் 9 வசனத்திலே யோனா மீன் வயிற்றிலிருந்து ஒரு பொருத்தனை பண்ணினான். Jonah 2:9 we see that Jonah made a consecration in the belly of the fish. எங்க இருந்து பொருத்தனை பாருங்க? Where did you make your consecration? நல்லா இருக்கும்போதெல்லாம் இவனுக்கு பொருத்தனை வராது. Oh, when you are in good state, this vow will not come. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு அங்க இருந்து ஒரு ஜெபம் பண்றான். கர்த்தாவே, நான் பொருத்தனைகளை என்னுடைய பலிகளை உம்முடைய சன்னிதானத்திலே வந்து செலுத்துவேன். Being in the belly of the fish, he is making a vow that he will pay it in his presence. இது எதை காண்பிக்கிறது? What does this show? 66 சங்கீதம் 14 வசனத்தின்படி Psalm 66 verse 14. நான் இக்கட்டில் என் பொருத்தனைகளை செலுத்தினேன். In my distress I offer my vows. இக்கட்டான நிசேனத்துல நம்ம தான் பொருத்தனை பண்ற ஆரம்பிக்கிறோம். In the time of distress alone he is making his vows. மரண படுக்கையில் In the time of deathbed. சில குடும்பங்கள்ல புருஷன் மனைவி சில பிரதிஷ்டை பண்ணுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒருமித்து உட்கார்ந்து ஜெபித்து நீங்க ஆலோசிச்சு சில பிரதிஷ்டைகளை பண்ணணும். In some families husband and wife will make consecrations that you should we make together and make such consecrations. நீ ஒற்றை மாட்டு வண்டி அல்ல. You are not the one புரியுதா? to plow one cow. புரியுதா? அந்த மாட்டு வண்டியில ஒரு மாடு இழுத்துட்டு போவோம், அது விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ ரெட்டை மாட்டு வண்டி, நீ ஒன்னு விழுந்தினா எல்லாமே விழுந்துதான் கிடக்கும். In the bullock cart, if both are going together, it will be solved, but if it's going on individual way, it will not be coming அதனால together. புருஷனோ மனைவியோ குடும்பத்துல உள்ளவங்க ஒரு பிரதிஷ்டை பண்றாங்கன்னா புருஷன்ட்ட சொல்லுங்க, மனைவிட்ட சொல்லுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க, ஒருமித்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போட்டு அதுக்கு பிறகு நீங்க எந்த ஒரு பிரதிஷ்டையும் தெய்வீகத்துக்கு பண்ணுங்க. If the husband or wife are making a vow, you be together and pray and fast, and finally you make a vow like this. இங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told here? இக்கட்டில மீன் வயித்துல கிடக்கும்போது ஒரு பிரதிஷ்டை. In the fish of in the belly's fish is making a vow. அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? Have you made such a vow? அப்படி ஏதாவது தீர்மானம் பண்ணிருக்கீங்களா? Have you made such a vow? எல்லாரும் பண்ணுவோம் அப்படி. All of us have made it. எல்லாம் நானும் பண்ணிருப்பேன், நீங்களும் பண்ணிருப்பீங்க. Both me and you would have made it. பிரச்சனை உச்ச கட்டத்துக்கு வந்தாதான் நம்ம ஆளுங்க பிரதிஷ்டை இந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி பண்ணி விட்டுருவோம்.
When the problems are going high above, we make such அதுக்கு பிறகு consecrations. மறந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. After that, we should not forget நீ him. மறந்தாலும் அவர் மறக்க மாட்டாரு. If you should forget, he will not forget it. அதனால நீங்க பொருத்தனைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். You should keep in your mind all the vows. இந்த பொருத்தனைகளை நீ செலுத்தினால் என்ன நடக்கும்? If you should pay the vows, what will happen? நாகும் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Nahum chapter 1, 15ஆம் வசனத்துல verse 15. யூதாவே நீ உன் பொருத்தனைகளை செலுத்து. O Judah, pay thy vows. நீ அப்படி பொருத்தனைகளை செலுத்தினால் துஷ்டன் வரவே மாட்டான். If you should perform thy vows, the wicked shall no more come to நாகும் thee. 1:15 வாசியுங்கள். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பிசாசு இனிமே உன் வீட்டு பக்கம் வரக்கூடாது, உன் வாழ்க்கையில வரக்கூடாது, ஊழியத்துல வரக்கூடாது, பிசினஸ்ல வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா இன்னைக்கு நீ ஒரு நீ உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்தி பழகு. If Satan should not come into your life or in your house or in your ministry or in your business, you will learn to pay your vows. உன்னுடைய யூதாவே உன்னுடைய பொருத்தனைகளை நீ செலுத்து, இனி துஷ்டன் உன் வழியிலே வரமாட்டான். O Judah, perform thy vows and the wicked shall no more pass through thee. பிசாசு சங்கரிக்கப்பட்டு போய்விடுவான். And Satan will be utterly cut off. இன்னைக்கு நீ பண்ண பொருத்தனைகள் எல்லாம் நீ செலுத்துறதுக்கு நீ தீர்மானம் எடு. உன் குடும்பத்துல இருக்கிற பிசாசு செய்வனை ஏவல் பில்லி சுனி எல்லாம் வெளியே போயிடும். You make a consecration to pay the vows today and all the Satan and the witchcraft which is working in your house. உன்னுடைய பொருத்தனைகள் நீ உண்மையில்லாதனால தான் இந்த பிசாசு எல்லாம் வந்து குடிகொண்டு உள்ள உட்கார்ந்து ஆளுகை செய்கிறது. Because you are not faithful in your vows, and Satan is dwelling in you and working in you. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? What does the psalmist say? 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே 50th Psalm verse 16. ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். You should offer the praise and you may pay your vows, and when in the times of trouble you call upon me and I will deliver நீ you. சும்மா ஸ்தோத்திர பலியிட்டா மட்டும் போதாது. You should not just offer உன் thanksgiving. பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. You pay their vows and call upon me in the day of trouble. நமக்கு இந்த மேல உள்ள வசனம் பிடிக்காது, கீழ உள்ள வசனம் மட்டும் எழுதி இருப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். We only like this verse that call upon me in the day of trouble and I will deliver thee. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம் தெரியுமா? What do we understand from this? ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆனா பொருத்தனைகளை செலுத்திட்டு அவரை நோக்கி கூப்பிடு. In the day of trouble we will call upon him, but you pay the vows and call பொருத்தனைகளை upon செலுத்தி him. நீ கூப்பிடு, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். You pay the vows and call upon the Lord, நீ the Lord will deliver பொருத்தனைகளை you. செலுத்தாமல் அவரை நோக்கி கூப்பிட்டால் ஒண்ணுமே நடக்க கவனிங்க, இங்க ஒண்ணுமே நடக்காது. If you do not pay the vows and you call upon the Lord, nothing will happen. பொருத்தனைகளை செலுத்தாம நீ என்ன ஜெபம் பண்ணாலும் உனக்கு அது கேட்கப்பட முடியாது. If you do not pay the vows, how much way you pray, it will not be heard. உன் பொருத்தனைகளை செலுத்தி நீ ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. You pay thy vows and call upon him in the day of உங்கள் trouble. எத்தனை பேர் இன்றைக்கு பொருத்தனைகளை செலுத்த போகிறீர்கள்? Today how many of you are going to pay your vows? எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let's all close our eyes. நீ சரியான பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றினால் நீதான் இயேசுவின் வருகையில போக முடியும். If you make a vow and pay it, then you will go in the coming of the Lord. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டிச் சேருங்கள் என்பார். In 15th Psalm verse 5 he says, gather my saints together unto me, those who have made a covenant with me by நீ ஒரு sacrifice. பொருத்தனை பண்ணினால் அது ஒரு பலி செலுத்துவது போன்றது. If you should make a covenant, you should make a நீ ஒரு பொருத்தனை sacrifice. பண்ணினால் அது ஒரு காணிக்கை போன்றது. If you make a covenant, it is like an நீ offering. ஒரு பொருத்தனை பண்ணினால் அது பரிசுத்தமாய் தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. If you are making a covenant, it is accepted as in a holy யெப்தா place. ஒரு பொருத்தனை பண்ணினான். If Jephthah made a covenant, அந்த பொருத்தனையின் அடிப்படையிலே கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். and because of that vow, the Lord gave me victory. உங்களில் எத்தனை பேருக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும்? How many of you need victory? எத்தனை பேர் வாழ்க்கையில முன்னேற How வாஞ்சிக்கிறீர்கள்? many of you want to progress in your life? அப்படியானால் நீ ஒரு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்று. If so, make a vow and perform it. பிசாசின் போராட்டத்தில் எத்தனை பேர் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you understood going through the இன்னைக்கு நீ பண்ணி இதுவரைக்கும் பண்ணின பொருத்தனைகளை செலுத்த தீர்மானம் எடு. இனிமேல் அந்த வல்லமை உன் வழியாக வரவே மாட்டான். Today you make a decision to perform the vows you have made thus far, he will never come more in your எல்லாரும் way. கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us all close our eyes and kneel இந்த down. காலை வேளையில் பொருத்தனைகளின் தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். The Lord as a God of vows has come in our midst this நீ morning. பண்ணின பிரதிஷ்டைகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார், கண்டிருக்கிறார். அவைகள் உன்மேல் இருந்து கொண்டிருக்கிறது. The Lord has seen and heard all the consecrations and is in his heart. யுத்த களங்களிலே, And in the battlefield, வியாதி படுக்கையிலே, in the time of மரண sickness, போராட்டங்களிலே, in your destiny, இக்கட்டுகளிலே, in the time of affliction, நீ பண்ணின பொருத்தனை உனக்கு ஞாபகம் வருகிறதா? have you got this vows in your mind? அவாந்தர வெளியிலே கர்த்தர் உன்னை சந்தித்தாரே, உனக்கு நீ பண்ணின பொருத்தனை ஞாபகத்தில் வருகிறதா? The Lord met you in the wilderness, the vow which you have made, is it in your mind? எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let's all close our eyes and kneel down. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking to you. தேவனுடைய வார்த்தை உன்னோடு போராடி The கொண்டிருக்கிறது. word of God is striving with you. இந்த காலை வேளையிலே தன்னுடைய ஜனங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றும் வேண்டும் என்பதிலே தேவன் கவனம் உள்ளவராயிருக்கிறார். The Lord is very careful that his people should pay the vows this morning.
coming. எல்லா பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. All children and big people close their eyes. தலையை கீழ போடாதீங்க. Do not put your heads down. நீ வந்தது நீ தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது தூங்கி விட்டு போக அல்ல. You have come to hear the words of God and not to sleep. ஏற்கனவே தூங்கி கிருபை இழந்து போனாய். இப்பொழுதும் பிசாசு உன்னோடு போராடுகிறான். Already you were sleeping and lost your blessing. Satan is striving with you now. வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணு. அதை உன் வாழ்நாளில் நிறைவேற்று. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்வாயாக. Brother sister who is not able to progress in your life, you make a covenant today and perform it and the Lord will make you to go ahead. நான் திரும்பவும் டைம் தருகிறேன். Again I give you some time. எல்லாரும் முழங்கால் போட முடிஞ்சா போடுங்க. காய் கால் ஒடிஞ்சிருச்சுனா நீங்க போடாதீங்க. If you are able to kneel down, do kneel down. தலையை உயர்த்தி தேவனை நோக்கி பார். You lift your heads and look unto the Lord. கர்த்தருடைய வார்த்தை உன் செவிகளை விட்டு போகாது. அது உன் ரெண்டு காதிலும் தொனித்து கொண்டு நீ வீட்டுக்கு போனா கூட தொனிச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு நைட் நீ படுக்கும்போது இது தொனிக்கும். நாளை காலையில நீ பொருத்தனை பண்ணினாயே அதை நிறைவேற்றினாயா. உன்னுடைய இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்நாளெல்லாம் உன் செவிகளில் தொனித்து கொண்டிருக்கும். The word of the Lord will come and resound in your ears, whether you go to sleep or wake up in the morning. All the days of your life it will keep resounding in your ears. உன் பொருத்தனை நிறைவேற்றி விட்டாயா? Have you performed your vows? கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். The Lord has reminded you. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். Let us all close our eyes and humble ourselves in the presence of the Lord. யெப்தாவை ஜெயாலியாய் கர்த்தர் மாற்றினார். Jephthah was turned into a victorious நீ one. பொருத்தனை பண்ணு கர்த்தர் உன் யுத்தத்தை ஜெயமா மாத்திடுவார். You make a vow, the Lord will make your battle victorious. வேலை கொடுத்தால் The Lord will give you தொழில் work. விருத்தி அடைந்தால் And the Lord make you progress in your இப்படி business. எல்லாம் நீ பண்ணி இருக்கிற. You have made the நீ இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணு 4 மணிக்கு நான் எழும்புவேன்னு சொல்லு. கரெக்ட்டா கர்த்தர் காலைதோறும் உன்னை எழுப்புவார். You make a vow that you will rise up early in the 4 o'clock and the Lord will wake you. நான் 1 மணி நேரம் முழங்கால் போடுவேன்னு சொல்லு. கர்த்தர் உன் தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். You make a vow that you will kneel down for an hour and the Lord will restore your strength back. 10 அதிகாரம் படிப்பேன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணு. சாகற வரைக்கும் உன் கண்கள் மங்கி போகாது. You make a vow that you will read for 10 chapters and your eyes will never go dim until death. நீ ஒரு பொருத்தனை பண்ணு. கர்த்தர் உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை செழிக்க செய்வார். You make a vow unto the Lord will make your house to prosper. ஊழியர்களே மறுபடியும் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஊழியங்களிலே பிரகாசிக்க விரும்புகிறார். Servants of God, make a consecration in your ministry. The Lord wants to enlighten your ministry. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Dikadabalam tidabanya. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சில வசனங்கள் உன் இருதயத்தை குத்தி இருக்கிறது. சில வசனங்கள் உன் இருதயத்திலே சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து விட்டது. சில வசனங்கள் உன்னோடு மனதில் போராடி கொண்டிருக்கிறது. செய்யலாமா செய்ய வேண்டாமா நிறைவேற்றிடுமா இதுதான் சொல்றாரோ இல்ல இதை சொல்லாமா அதை சொல்றாரோ ஒரு பெரிய போராட்டம் உனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் திட்டவட்டமாய் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். அருமையான தாய் தகப்பன்மாரே, நீங்கள் உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் தான் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயங்கர போராட்டங்கள். கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரதிஷ்டையை மாற்றாதே, கண்ட இடங்களில் செலுத்தாதே, அதை செலுத்த தாமதம் பண்ணாதே, பொருத்தனை பண்ணிவிட்டு யோசிக்காதே, துக்கத்தோடு செலுத்தாதே, பண்ணிவிட்டு மறந்து விடாதே, கர்த்தர் உணர்த்தியும் நீ அசதியாய் திரும்பி போய்விடாதே. உன் சபைக்காக, உன் ஊழியத்திற்காக, சபை விருத்திக்காக ஒரு பொருத்தனை பண்ணு. உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியில் வரவே மாட்டான். பிரதிஷ்டை உடைந்து போனது என்று நீ தடுமாறிக் கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு மறுபடியும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு பிரதிஷ்டை பண்ணு. உன் பிரதிஷ்டை முளைக்கட்டும். சத்துரு மறுபடியும் நடுங்கட்டும். நான் தான் அதிக பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாத நபர் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? கைகளை வைத்துங்க பார்க்கலாம். உன்னை குற்றவாளியாக்கல்ல, கர்த்தர் இதை கண்டு உனக்கு ஒரு கிருபை தருவார். இனிமேல் நீ அதை நிறைவேற்றக்கூடிய வல்லவனாய் மாறுவாய். எத்தனையோ பொருத்தனை பண்ணினேன். சூழ்நிலைகள் மத்தியில, இக்கட்டு மத்தியில, படுக்கையில, என்னுடைய வியாதி படுக்கையில, மரண படுக்கையில, பயங்கரமான நெருக்கத்துல நான் தேவனோடு தனிமையில பல பொருத்தனைகளை பண்ணியிருக்கிறேன். அதுல சில காரியங்களை நிறைவேற்றி வருகிறேன். சிலவற்றில நான் உண்மை இல்லை என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? கர்த்தாவே மன்னிப்பீராக. சிம்சோன் அழுதான், எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் ஆண்டவரே, மறுபடியும் நான் உமக்காய் வாழ்ந்து மரிக்க விரும்புகிறேன். ஒரு சான்ஸ்,
நான் பிரதிஷ்டை புதுப்பிக்கப்பட்டவனாய் பலன் அடைந்தவனாய் என் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? ஒரு விசை எனக்கு அந்த கிருபை தாரும், அந்த பலன் தாரும், அந்த விசுவாச ஜீவியம் தாரும், அந்த பரிசுத்த ஜீவியம் தாரும். ஓ, நான் உமக்காக மரிக்கவே வாஞ்சிக்கிறேன். நீ பிரதிஷ்டை பண்ணி அதை நிறைவேற்றினால் உன் வழியில் தேவன் வந்து கொண்டே இருப்பார். நீ பிரதிஷ்டை பண்ணி அதை நிறைவேற்றாத பட்சத்திலே உன் வழியில் துஷ்டன் வந்து கொண்டே இருப்பான். இதுல இருந்து நீ கணக்கு வைத்துக் கொள்ளலாம். நிறைவேற்றி இருக்கிறாயா இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் அவனை சங்கரிக்க போகிறார். யூதாவே, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் சங்கரிக்கப்பட்டு போவான். இனிமேல் அவன் உன் வழியில் வரமாட்டான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் மறுபடியும் பொருத்தனைகளை நிறைவேற்ற ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? பொருத்தனைகளை தோற்று போனவர்கள் கைகளை உயர்த்தினீர்கள், நல்லது. இன்னைக்கு நான் மறுபடியும் என்னுடைய பொருத்தனையை நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன். என் வாழ்நாள் எல்லாம் நான் அதில் உண்மையா இருக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தினால், எனக்கு அந்த கிருபையை தந்தால், அந்த அபிஷேகத்தை தந்தால், அந்த விழிப்பின் ஆவியை தந்தால், அந்த சுகத்தை எனக்கு தந்தால், அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தால், நான் அதை உண்மையாய் நிறைவேற்றுவேன் சொல்றவங்க கைகளை வைத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னுடைய கரத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதித்து அங்கீகரிக்க போகிறார். அல்லேலூயா. உன் வேதனை அவருக்கு தெரியும். நீ பண்ணுகிற பொருத்தனைகளை கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்தி அதை நிறைவேற்ற வைப்பார். ஆமென், ஆமென். மறுபடியும் சத்துருவை நடுங்க வைப்பார். ஆமென். மறுபடியும் உனக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கோட்டைகளை விழ வைப்பார். துஷ்டனை கர்த்தர் சங்கரிக்க போகிறார். ரிபாலா பாலா பாகரா பாகத டபலா பலா பாகரா பலா பாக. ஆம், கர்த்தர் எனக்கு கிருபை தந்தால் இனி வாழ்நாளெல்லாம் கிருபை, நான் பொருத்தனையை நிறைவேற்றுவேன் சொல்ற வாலிபர்கள் எத்தனை பேர்? கர்த்தர் எனக்கு கிருபை தந்தால் இன்னைக்கு இந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல நான் பண்ண பொருத்தனையை நிறைவேற்றி காண்பிப்பேன். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, நான் இனிமே பொருத்தனையில உண்மையா இருக்க போறேன்னு சொல்றவங்க சொல்லுங்க. கர்த்தர் அதுக்கு ஒரு கிருபையை இப்பொழுது உங்கள் சரீரத்திலே, உங்களுடைய மனதிலே, உங்களுடைய ஆத்மாவிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் அந்த பலனையும் கிருபையும் அனுப்ப போகிறார். ஆமென். உன் பிரதிஷ்டையை நீ இழந்து போன நேரத்தில் தான் மனிதன் உன்மேல் கை போட்டான். அந்நிய வல்லமைகள் உன்மேல் தலையை தூக்கினது. அநேக போராட்டங்கள் உன் பொருத்தனை உடைக்கப்பட்ட பின்புதான் உனக்கு வந்தது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறார். நீ பொருத்தனை பண்ணு, உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டவன் விலகி போவான். உனக்கு விரோதமாய் பேசுகிறவன் விலகி போவான். உன் வழியிலே வருகிற துஷ்டனை கர்த்தர் சங்கரித்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இகரபலா கத்திடபா கரபா கத்திடா. ஆமா, இந்த பிரசங்கத்தை கேட்டேன். ஆனால் பயங்கர குழப்பமாக இருக்கிறது. அந்த பொருத்தனையா, இந்த பொருத்தனையா, இதை விடவா, அதை விடவா, அதை நிறைவேற்றவா, இதை நிறைவேற்றவா, இதெல்லாம் நான் எப்ப செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும்? கர்த்தாவே, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்? எனக்கு பயங்கர போராட்டமாக இருக்கிறது என்று எத்தனை பேர் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தாவே, எனக்கு தெளிவா என்னோடு இடைபடும், நீர் சொல்லுவதை நான் செய்கிறேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளிக்க போகிறார். எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. கர்த்தர் ஒரு அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார்.
பொருத்தனை பண்ண சொன்னவர் அதை நிறைவேற்ற உனக்கு சக்தியை கொடுக்க போகிறார். உன்னோடு பேசிக் கொண்டிருந்தவர், சத்தியத்தை அனுப்பி கொண்டிருந்தவர், சத்தியத்தோடு கிருபையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலபகரபகதபா. கர்த்தர், நீ இந்த பொருத்தனை பண்ணு, இந்த காரியத்தை நீ இப்படி செய், இந்த காரியத்தில் நீ இப்படி நடந்து கொள், இந்த காரியத்தில் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி எனக்கு சொல்லி கர்த்தர் என்னை நடத்தினால் நான் அதற்கு அப்படியே கீழ்ப்படிவேன் சொல்றவங்க எத்தனை பேர்? கீழ்ப்படிவுகளை கொண்டுதான் பரலோக ராஜ்யம் கட்டப்படுகிறது. கர்த்தர் என்று சொல்லட்டும், நான் அப்படியே செய்வேன் சொல்றவங்க கைகளை வைத்துங்க பார்க்கலாம். அவர் எனக்கு உணர்த்தட்டும், அவர் எனக்கு போதிக்கட்டும், நான் அவர் பிள்ளை, நான் அவருடைய ஸ்டூடெண்ட். அவர் எனக்கு சொல்லட்டும், என் தகப்பன் என்று சொல்லட்டும், நான் அப்படியே செய்வேன். ஹல்லேலூயா. நான் அதுல மாறவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்னை நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த சாமுவேல் சொன்னா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய குழந்தை, உம்மை நம்பியே உம்முடைய பாதத்தில் கிடக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அதை அப்படியே செய்யறேன். ஆமென். இதுவரைக்கும் நான் கீழ்ப்படியாதது உண்மைதான், ஆனா இன்றைக்கு நான் கீழ்ப்படிவேன், இன்றைக்கு நான் அதை செய்வேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் செய்த தவறுகளினால் நீர் என் மேல் இந்த நம்பிக்கை உங்களுக்கு போய்விட்டது, ஆனா இன்னைக்கு நம்புங்க, நான் அதை செய்வேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஷலபகரபகதரபானியா லியாலபகரபகதரா. Hallelujah, 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 hallelujah. Ibala karabakatida balakatida balakatida. எல்லாரும் நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். பரத்திலிருந்து கர்த்தர் உன்னை கண்டுகொண்டே இருக்கிறார். நீ சொல்லு, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்னை நம்புங்கப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லு. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன்,
இனி வாழ்ந்து காட்டுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஆமென். என்ன ஆண்டவரே, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இவாலா பக்கரா பக்கத்திரா பக்கத்திரபானியா சிடபக்கரா பக்கத்திரா பக்கத்திரபானியா. ஆமென். சிடபலக்கரா பக்கத்திரா. ஆமென். உடன்படிக்கைக்கு துரோகியாய் போன உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். என்னை விட்டு விலகி போன உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நீ பண்ணின பொருத்தனையை நான் என் மனதில் வைத்து உன்னை எல்லா ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்தேன். நீ என்னிடத்தில் மறுபடி வருவாய், என்னை நேசிப்பாய், என் வழிகளிலே உற்சாகமாய் இருப்பாய், எனக்காக நீ வாழ்வாய் என்ற எதிர்பார்ப்பில் நான் எல்லா தீங்குகளுக்கு உன்னை விலக்கி கொண்டு வந்தேன். இன்று நான் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என் சத்தம் உன் உள்ளத்தில் ஆணிகள் போல பாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தை ஈட்டியை போல பிளந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீ ஒப்பு கொடுத்தால் நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்க முடியும். உன்னை கொண்டு ஜாதிகளை பதராய் மாற்ற முடியும். எத்தனை பேருக்கு ஒரு நிச்சயம் வந்திருக்கு? நான் பண்ண பொருத்தனையை கடைசி வரைக்கும் நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். நிச்சயமாய் நான் என் பொருத்தனை நிறைவேற்றுவேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன். எனக்கு அந்தந்த நேரத்தில் கிருபை தருவார். கர்த்தர் அந்தந்த நேரத்தில் என்னை பலப்படுத்துவார். கர்த்தர் என்னை அபிஷேகிப்பார். நான் இனி தோற்று போக மாட்டேன். நான் என் பொருத்தனையை நிறைவேற்றி உண்மையோடு வாழ்ந்து காட்டுவேன்.